வணக்கம் மக்களே. வடலண்டன் நாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் எபிசோட் 326க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் வந்துட்டு இந்த எபிசோட்ல ரொம்ப கொஞ்சம் ரோலிங் ஆகுது. பட் எஸ், இந்த எபிசோட நம்ம வந்துட்டு யுனைடெடோட ஓல்ட் டிராஃபர்ட்ல போயிட்டு பல காலத்துக்கு அப்புறம் எடுத்த ஒரு 1-0 வின். அந்த 1-0 வின்னோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். இது நம்ம கேம் வீக் 37ல நடந்த ஒரு மேட்ச், பெனல்டிமேட் கேம் ஆஃப் திஸ் சீசன். அண்ட் அந்த கேம்ல வந்துட்டு வி காட் அ வெரி குட் 1-0 வின். அஃப்கோர்ஸ் அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணாங்க, நிறைய பேர் பாசிட்டிவ்ஸ் பார்த்தாங்க. பட் நாங்க என்ன பார்த்தோங்கிறத பத்தி தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். இன்னைக்கு எபிசோட்ல பேசுறதுக்கு நாங்க அருண், உங்க ஷோ ரன்னர், அண்ட் அலாங் வித் மீ தினேஷ், ஹேமந்த் அண்ட் லலித். லலித் மிட் நைட்ல பேய் ஓட்டுற பேய் வாக்கிங் போற டைம் பார்த்தாலும் பரவாயில்ல, நான் வந்தே தெரிவேன்னு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பல காலத்துக்கு அப்புறம் என் தம்பி ஒரு பெரிய புது அப்பியரன்ஸ் பண்றான், அரவிந்த் ஐயாசாமி. நம்மளுடைய அஞ்சா நெஞ்சன், அதுதான் அவனுடைய பேர். அவனை பார்த்து அவ்வளவு நாள் ஆனதுல அவன் பேர் என்னன்னு கூட மறந்து போச்சு. அஞ்சா நெஞ்சன் அரவிந்த் வந்து நம்மள ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுடைய பேனல், நம்மளுடைய பேனல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் அலாட் எவ்ரிபடி ஃபார் ஆல் த சப்போர்ட். திடீர்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள 1310, அதை தாண்டி 1313 ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீ பாக்குறப்போ. எஸ், இது அப்படியே வந்து க்ரோ ஆகணும், அது உங்களுடைய சப்போர்ட் வேணும். யூ லைக் திஸ் எபிசோட், subscribe to the channel and press the bell icon so you get regular notifications. And அதுக்கு மேல எங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் மாற்றி செய்யணும், செய்யறது சரியில்லை, செய்யறது தப்பு அப்படி இப்படின்லாம் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ரிப்ளை பண்றோமோ இல்லையோ கண்டிப்பா அதை பார்ப்போம். கொஞ்சம் ட்ரிகர் பண்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்தால் தான் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இல்லாட்டி அதை பார்த்துட்டு ஜஸ்ட் நோட்டீஸர் அப்சர்வரா அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லி எடுத்துட்டு போயிடுவோம். பட் வி ஜெனுவன்லி ரீட் ஆல் த கமெண்ட்ஸ், ஸோ டு ப்ளீஸ் கீப் கமெண்டிங் ஆன் த சேனல். ஸோ எஸ், அப்படியே ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். டைரக்டா இல்லை, இது இன்டைரக்டா தான் போயிட்டு இருக்கோம். டாபிக் உள்ள போறது. எஸ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. அரவிந்த், பல காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன், நீ ஏதாவது கண்டிப்பா சொல்றதுக்கு வச்சிருப்பேன், நீயே சொல்ல. நான் வந்து மனசுக்குள்ள வச்சிருந்தேன், நம்ம வந்து இந்த போன வருஷம் நிறைய வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து 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 நம்ம தான் ரைட் அடிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம ரைட்ல அடிக்காம சிகார அப்ப பொத்தி வச்சது இன்னும் திறக்காம வச்சிருக்கேன். அது பல இந்த பேருக்கு சீசன் ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா. ஐ வில் ஸ்மோக் தி சிகார் அப்படியே ஆன்சலாட்டி லெவலுக்கு ஒரு பந்தயம் போட்ட போன சீசன். ஆமா, அதனால இந்த சீசன் நான் வந்து ஷேடோஸ்லயே லர்க் பண்ணிட்டேன். அப்படியே சிகாரோட வந்து ஃபைனல் கேமுக்கு அப்புறம் நான் வந்து இறங்க போறேன் அப்படின்னு நினைச்சேன் என்னுடைய பஸ்ல. பட் அதுக்கு முன்னாடியே இந்த யுனைடெட் கேமை ஜெயிச்சதுனால என்னுடைய விரதத்தை நான் முடிச்சுட்டேன். இப்போ வந்து it was a very very good game. I think it one of those games where உள்ள போகும்போதே it was like okay, இந்த கேம்ல நமக்கு 3 points confirmed அப்படின்ற மாதிரி ஒரு உள்ள போனோம். பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் யானைக்கும் அடிசருக்குன்ற மாதிரி எத்தனை வாட்டி நமக்கு சரிக்கிருக்கு. அண்ட் பிளஸ் மோர் ஓவர் அந்த ஸ்டேடியம்ல வந்து நம்ம ஜெயிச்சதே இல்லைங்கிற ஒரு பெரிய ஒரு மங்கி வந்து டெஃபினட்டா இருந்துச்சு நம்ம மேல, இல்ல? லைக் வெரி ட்ரூ. யா, அண்ட் ஆல்சோ ஃபார் வாட் இட்ஸ் வர்த் நிறைய சான்சஸ் இருந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு. எக்கச்சக்க சான்ஸ் இருந்து நம்ம ஜெயிக்காதது காரணம் லைக் ஆஸ் ஷூட்டிங் ஆர் செல்ஸ் இன் தி ஃபுட். அந்த கேம்லயே எத்தனை வாட்டி லைக் when we were going on the counter, we have பிளேயர்ஸ் கமிட் பண்ணிட்டு வச்சிருக்கோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு கேவலமான ஒரு டர்ன் ஓவர் வரும். The one that Saka turned over in the middle of the game comes to mind. அது வந்து ஒன் ஆஃப் அபவுட் 27 turnovers அந்த கவுண்டர்ல போனது. ஏதோ நமக்கு சலீபா, கேப்ரியல் இந்த வாட்டி பின்னாடி இருந்தாங்க, முஸ்தாபி, கோசியல்னி, கேப்ரியல் பாலிஸ்டா அப்படின்னு பல இந்த ஸ்பெசிமென்கள்லாம் இல்லாம இருந்ததுனால இந்த ஸ்கோர் வந்து 8-2 போகாம 1-0 நம்ம இதுவா முடிஞ்சு. பட் நத்திங் அவே ஃப்ரம் த பிளேயர்ஸ் ஹூ பிளேட். ஐ திங்க் இட் வாஸ் an excellent performance. நான் ஏதோ ஒரு ட்வீட் பார்த்தேன், இந்த யுனைடெட் அகேன்ஸ்டா நம்ம டபுள் பண்ணது வந்து 6 pointsக்கு we have 2 offsides to thank for. ஒன்னு வந்து கேப்ரியல் அப்படியே பேட்மேன் மாதிரி பண்ணது, இன்னொன்னு கேசமீரோ நோ வேர்ட்ஸ், சிம்பிளி வெஸ்ட். ஐயோ, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல. எப்படிடா ஹெவர்ட்ஸ் தனியா நிக்கிறான், இவ்வளவு ஜாலியா பால் ரிசீவ் பண்றான்? ஏன்னா அவேல் ஆடினதுனால அவன் அந்த இடத்துல பால் ரிசீவ் பண்றப்ப ஐ திங்க் ஃபேன்ஸ் நியூ வாட் வாஸ் கோயிங் ஆன். ஸோ அதனால எல்லாருமே குவைட் ஆயிட்டாங்க ஆக்சுவலா அந்த சைட்ல இருக்கிறப்போ. எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா சத்தமே வரல, ஓகே ப்ராபப்ளி ஆஃப் சைடா இருப்பான் போல் இருக்கு, இவன் இவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் செய்யறான்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா அங்க இருந்து ஓடி வர்றாரு நம்ம பாலு. நான் இங்கதான்டா இருக்கேன்னு காஷ்மீரோ கடைசில இருந்து ஓடி வர்றாரு. எனக்கு செம்ம சிரிப்பு. டேய், ஒரு காலத்துல எப்படி இருந்தா ஆள்றா நீ, இப்படி ஆயிட்டேனாங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பேக் டு பேக் சாம்பியன்ஸ் லீக் அடிச்ச ஆளு. when Havertz received the ball அவன் ஃப்ரேம்லயே இல்ல. நான் வந்து கன்ஃபார்ம் ஆஃப் சைடு நினைச்சேன், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
என்ன விங்ல இருக்கு பால், ரெஃப்ரி உதவே இல்ல, ஆஃப் சைடு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிக்கும் போது அந்த பக்கம் கெஸ்டிரோ பிளாட்டா ஓடி வரான். டேய் ஓடி நீ வரா. என்னடா இப்படி ஓடி வர, பின்னாடி என்னடா ஓடி வர நீ? எனக்கு சீரியஸா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணுமே புரியல. பட் எஸ், லலித், ஸ்டார்டிங் லைனப், ஏன்னா ஸ்டார்டிங் லைனப் வந்துட்டு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு விதத்துல எக்ஸ்பெக்டட் தான், பார்ட்டி தான் மறுபடியும் ஆடுவான்னு. பட் நிறைய பேர் சொன்னது என்னன்னா, இந்த டிரான்சிஷனல் த்ரெட்டுங்கிறது டெஃபினட்டா வந்து யுனைடெட் கிட்ட இருக்கு. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம். என்ன பொறுத்த வரைக்கும் அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம கேம் விளையாடணும். ஸோ இந்த த்ரெட் இருக்கிறப்போ பார்ட்டிக்கு ஒரு 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 நல்ல பழக்கம்னு சொல்லலாம், ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்லலாம். பால் வந்த உடனே இமிடியேட்டா ஏதாச்சும் அதை வச்சு பண்ணணும்னு ட்ரை பண்றது. அது இந்த கேம்ல வந்து நம்ம பில்டப் பண்ணி நம்ம டாமினேட் பண்ற கேம்ல அது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கும். இந்த கேம்ல வந்து அது வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டா போகும். நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க ஜார்ஜினியோ தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி யூ ஹாப்பி வித் த லைனப்? ஏன்னா பார்ட்டி நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ்ல நிறைய கொடுத்தோம் அந்த மாதிரி. நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்க கூடாதா, நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்க கூடாதான்னு சொன்ன மாதிரியே நிறைய விஷயம் செஞ்சோம். ஸோ ஸ்டார்டிங் லைனப் பத்தி யுவர் தாட்ஸ் ஆன் தட், யுவர் கமெண்ட்ஸ் ஆன் தட். ப்ரோ, எனக்கு ஸ்டார்டிங் லைனப்லாம் கேம் வீக் 34ல இருந்தே நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு மேல லைனப்ல மாத்திட்டு இருக்க முடியாது. நோ மேட்டர் வாட் கேம் பிளே நம்மளுக்கு இப்போதைக்கு வேணுங்கிறது அந்த டபிள்யூ, வேற எதுவுமே தேவையில்லை. இந்த நேரத்தை ஜார்ஜினோ கொண்டு வந்தா ஐ டோன்ட் திங்க் ஹி வுட் ஹவ் பீன் as effective we think he might be. லைக் கேம் இந்த ஜான்வரி பிப்ரவரிலாம் எஃபெக்டிவா இருந்தால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்திருப்பான்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு இந்த பிளேயிங் 11 ஈவன் தோ டோமி அசுலம் பாத்தீங்கன்னா இஸ் நாட் இட் இஸ் பெஸ்ட், பட் ரைட் நவ் அவன் லெஃப்ட் பேக் ஆடுறது தான் கரெக்டான பொசிஷன். அதே மாதிரி பார்ட்டி அங்க ஆடுறது, இப்போ இந்த லைனப் சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது இட்ஸ் குட். அண்ட் கேம் வீக் 37 போயிட்டோம். கேம் வீக் 38 வரைக்கும் யார் இது வரைக்கும் என் லைஃப்ல ஆர்சனல் ஃபேனா 38 கேம் வீக்ல டைட்டில் சேலஞ்ச்ல நம்ம இருந்தது இல்ல. அதுவே போதும். ஸோ அடுத்து நடக்கும்போது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஸ்டார்டிங் லைனப்லாம் no changes. I expected this only, and I felt ஜார்ஜினோ உள்ள வந்திருந்தா நாம நினைக்கிற ஜார்ஜினோ பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்காது. இன்ட்ரெஸ்டிங். மித்த எல்லாருமே அதை பிலீவ் பண்றீங்களா ஜார்ஜினியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்காதுன்னு? தினேஷ், நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டைம் பார்ட்டியை தூக்கி, ஏன்னா பார்ட்டிகிட்ட பால் போகும்போது அவன் இந்த இன்ஜுரில இருந்து வந்த கேம் போது ஒரு கேம் பாத்தீங்கன்னா மிஸ் பாஸ் பண்ணுவான், நிறைய பால் கொடுப்பான், அந்த மாதிரி விளாண்டான். ஸ்டார்ட் பண்றப்ப அது பண்ணானே அந்த அந்த ஃபெயிண்ட் பண்றப்ப டப்புன்னு அவன் கால்ல இருந்து பால் எடுத்துட்டு போயிட்டாங்க. டேய் இத பண்ணிதானா நீ பெரிய ஆளான, உன் கால்ல இருந்து அசால்ட்டா எடுத்துட்டு போறாங்களேடா பால்னு தோணுச்சு எனக்கு ஒரு நிமிஷம். அது வந்து பார்ட்டி தப்புன்னு சொல்ல முடியாது. நேத்து ஆக்சுவலி எல்லாருமே அது பண்ணாங்க. நேத்து நம்ம பிளேவே பார்த்தா சரி ஒரு கோல் அடிச்சா சிட் பேக் பண்ணிடலாம். பட் எனக்கு என்னன்னா 1 கோல் எப்பவுமே ஆனா நைஃப் எட்ஜ் தான். ஒரு 2 கோல்னா கூட அட்லீஸ்ட் ஓகே யூ ஹேவ் another goal as an insurance. இது 1-0 தான், அதுவும் அகைன்ஸ்ட் யுனைடெட். ஜெனரலி 2-0 வந்து நம்ம ஹோம்ல ஆடுறப்பவே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துரும், ஏன்னா டீம்ஸ் ஆர் கேப்பபிள் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து 1-0 away from home எனக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காவே இல்ல அது ஆக்சுவலா. எனக்கு வந்து முடியல. எனக்கு நம்ம என்னதான் டீம் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தாலுமே இல்ல, சிச்சுவேஷன்ஸ்ங்கிறது எந்த மூமெண்ட்ல வேணா சேஞ்ச் ஆகலாம். எனக்கு அதுதான் வந்து எனக்கு வந்து பயம் இருந்துகிட்டே, எஸ்பெஷலி அவே ஃப்ரம் ஹோம் அட் அ பிளேஸ் வேர் வி ஹவ் நாட் won in a long time. எனக்கு அதுதான் வந்து ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு. பட் சொல்லுங்க தினேஷ். நான் என்ன நினைச்சேன்னா ஒண்ணும் இல்ல, யுனைடெட்ல நேற்று இந்த கர்நாடகாவுக்கு பதிலா ராஷ்டிர விளாண்டு இருந்தாலே அவனுக்கு ஜெயிச்சிருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஷ்பர்ட் அங்கதான் நான் கவுண்டர். எனக்கு ஆக்சுவலா யூ brought it perfectly. எனக்கு இதுதான் நான் இந்த டாபிக்கா வேணும், இந்த ஹேமந்த்தும் இது பண்றதுக்கு தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்கள ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டோமான்னு எனக்கு தோணுச்சு. நம்ம வந்து ஒரு கியர் ஷிஃப்டே பண்ணல. we were always எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து ஒரு செகண்ட் கியர்ல விளாண்டோம். கோல் வாஸ் ஆல்சோ லக்கி கோல். அதுக்கப்புறம் லைக் கார்னர்ஸ்ல த்ரெட் இருந்தது. பட் நம்மளோட பில்டப் பிளேல வந்து இட் வாஸ் லைக் ஃபர்ஸ்ட் கேமுக்கே வந்து நம்ம வந்து ஆர்டெட்டா பால் ஆடினான்னு நினைச்சோம். நேத்து வந்து ஒரு சிமியோனே அண்ட் அண்ட் ஜோசே மொரினியோ பால் அல்ட்ரா மேக்ஸ். பட் அதுல என்னன்னா அவங்களோட மிட்ஃபீல்டர்ஸ் ஆக்சுவலி அட்லீஸ்ட் காம்பாக்டா விளையாடுவாங்க, ஒரு நல்லா விளையாடுவாங்க. நேத்து நம்ம மிட்ஃபீல்ட் அது பாக்கையெல்லாம் வந்துட்டு நீ தாண்டா மெயின் ஆளே, நீ தாண்டா ஏதாச்சும் பண்ணணும், அட்லீஸ்ட் நல்லா ரீசைக்கிள் பண்ற பால அப்படின்னா முதல் நாளா அவன் தான் கொடுக்குறான். சாக்காவா ஆல்சோ அட் டைம்ஸ் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரிதான் இல்ல தைரியமா பேசலாம், எல்லாருமே கேவலமா தான் இல்ல சாக்கா. ஏன்னா மெயினா வந்து ஓடேகார்டுக்கு பாலே வரல நேத்து. ஓடேகார்டு நீ என்ன அவன் இருந்தானான்னு தெரியாத மாதிரிதான் இருந்தது எனக்கு. பட் 2-3 இடத்துல பால் லூஸ் பண்ணானே, செகண்ட் அழகா பால் தூக்கி
எனக்கு இன்னொன்னு என்னன்னா, எனக்கு யுனைடெட் லைனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆம்ரபேட் வந்தான். நான் ஸ்போர்ட் நினைச்சிட்டே இருந்தேன். சரி, ஆம்ரபேட், மெக்டாமினி, மைனு அண்ட் மைனு, அவங்க மூணு பேருமே டிஃபென்சிவ் ஓரியன்ட். மெக்டாமினி இந்த வருஷம் ஏதோ கோல் அடிக்கிறான் அது, பட் ஸ்டில் அவங்க வந்து மூணு பேருமே டூ டிஃபென்சிவ். ஸோ அவன் வந்து பிளான்ல கரெக்டா இருந்தான், நம்மகிட்ட இருந்து பால் வாங்கலாம். ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ்ல வந்து அவங்க எரிக்சன் விளையாண்டாங்க. எரிக்சன் விளையாண்ட போது கிறிஸ்டல் பேலஸ் விளையாண்ட ஸ்டைலுக்கு எரிக்சன் அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. சரி, இன்னைக்கு அவங்க வந்து கொஞ்சம் காஷியஸா நம்ம டிஃபென்சிவா ஆடலாம் அப்படின்னு ஆடி அவங்க நல்லா விளையாண்ட மாதிரி தான் இருந்தது. லைக் என் ப்ராடக்ட் அவங்களுக்கு இல்ல, பட் ஸ்டில் தேவர் லைக் என்ன சொல்றது, 1-0 அப்படிங்கிற நம்ம ஒரே ஒரு கோல் அடிச்சதுனால எனக்கு வந்து அவுட் ஆஃப் சம்வேர் அவங்க கோல் அடிச்சிட்டா அந்த ஒரு பயம் தான் இருந்தது. ஏதோ சலீபா இருந்ததுனால தப்பிச்சோம். சலீபா இருந்ததுனாலதான் எனக்கு என்னமோ கேப்ரியல் ஆல்சோ லைக் he did a decent, அவ்வளோ நல்லா கேபிரியல் அப்படிலாம் தப்பு பண்ண மாதிரி எதுவும் தெரியல. அவன் சைடுல அவ்வளோ வரல ஆக்சுவலா, வரல. லைக் மோர் அவன் டுவர்ட்ஸ் சைடுல லெஃப்ட்ல. வரல, சோ அதனால நல்ல வேலை. நான் அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை ப்ரூனோ பெர்னாண்டஸும் ராஷ்வர்டும் விளையாடல. அவங்க ரெண்டு பேர் விளையாண்டுருந்தாலே போதும். அவங்க வந்து அவங்களுக்கு சென்டர் பேக் எவன் விளையாண்டாலும் கவலை இல்ல, அவனுக்கு விளையாண்டுருந்தாலே முடிச்சிருப்பானுங்க கேம. ஸோ ஐ வாஸ் சோ ஹாப்பி தட் சரி, கர்னாச்சோ இந்த ஒரு அந்த பாயிண்ட் விளையாண்டான். நம்ம வச்சுப்போம். எனக்கு இதுக்குதான் அகேன்ஸ்டா பேசுறதுக்கு நிறைய அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த ப்ரூனோ பெர்னாண்டஸும் ராஷ்போர்டும் இருந்திருந்தால் அவர்கள் ஜெயித்து விடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஹைபாத்தசிஸ் மாதிரி தான் இருக்கு. எனக்கு அது வந்து ஒரு கன்ஃபர்ம்டான விஷயம் மாதிரி எனக்கு இல்ல. ஹேமந்த், நீ ஃபர்ஸ்ட் தாட் சொல்லு. நான் அங்கிருந்து வந்து ஐ ஓபன் லைக் இந்த ஓகே பாயிண்ட் நான் கேக்குறேன். எனக்கு அந்த கொஸ்டின் இருக்கு. கரெக்டா எடுத்து கொடுத்தீங்க தோக்கா. ப்ரோ, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து எனக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் தான் முக்கியம் ப்ரோ. ம். அண்ட் லலித் ப்ரோ சொன்ன மாதிரி இப்போல இருந்து லைன் அப்லாம் முக்கியமாவே இல்லை. எவன் ஆடினாலும் ரிசல்ட் தான் மேட்டர்ஸ். ஸோ நான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் ஷோல வந்து பிபியோட பண்ணியிருந்தேன். ஐ ஆக்சுவலி ப்ரெடிக்டட் 1-0. நான் சொன்ன பிபிட்ட he said இல்லை ப்ரோ இது 4-5 போகும் ப்ரோ. ஐ said அப்படிலாம் இல்லை. ஓல்ட் ட்ராஃபர்ட் வித் ஃபேன்ஸ், அவனுங்க வந்து என்னதான் சிட்டி வந்து ஜெயிக்க கூடாது இருந்தாங்களோ, லைக் ஆர்சனலுக்கு வந்து சும்மா they won't give the win, they will actually fight for it. Yeah. So and to be honest, Old Trafford crowd வந்து நல்லா இருந்தது நேத்தி. ஆக்சுவலா they were singing second half especially, they were very loud. என்னதான் மழை பெஞ்சாலும் லீக்கி ரூஃப் இருந்தாலும் fans வந்து லாயலா வந்து அதுக்கு பேரு மான்செஸ்டர் நைகரா. அதுக்கு பேரு எக்ஸாக்ட்லி. அது வந்து ரெகுலர் ஸ்டாண்ட்ஸ் மாத்திரம் இல்ல, ஹாஸ்பிட்டாலிட்டி செக்ஷன்ல கூட வந்து தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு அவே ஸ்டேடியம். dressing room குள்ள வந்து அவே dressing room. யா, அவே ட்ரெஸ்ஸிங் ரூம், எக்ஸாக்ட்லி. டெரிபிள். யா, சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். அதுதான் லிட்டரலா, அதுதான் சிக்னிஃபைட் த ஸ்டேட் ஆஃப் த கிளப் லிட்டரலா நேத்தி. பட் எனிவே, கமிங் டு த கேம், ஐ தாட் ப்ரோ போரிங் கேம் ப்ரோ. டு பி ஆனஸ்ட் ரொம்ப போரிங்கா இருந்தது. என்டர்டெய்னிங்காவே இல்லை. ஐ மீன் என்டர்டெயின்மெண்ட் எனக்கு வந்து தேவையில்ல. சி, ஹோம் டீம் தான் என்டர்டெயின் பண்ணும், நம்மளுக்கு வந்து ரிசல்ட் தான் தேவை. ஸோ வென் பீப்புள் கிரிட்டிசைஸ் ஆர்சனல், என்னடா நீங்க வந்து ஹராம் பால் ஆடுறீங்க, ஐ டோன்ட் கேர். எனக்கு தேவையே இல்லை. நீங்க என்னன்னாலும் சொல்லிட்டு போங்க. ஹோம் டீமோட ஜாப் தான் இட் இஸ் டு என்டர்டெயின். அவர் ஜாப் இஸ் டு கம் ஹியர் அண்ட் வின் த கேம். Even when Arsenal won the title with Sylvain Wiltord's goal in 2002, we didn't play that well. It was one clear-cut opportunity, and the Ljungberg got a shot, Ricochet on eye, and Wiltord scores it. That's it, over. And bro, இது வந்து ப்ராப்பர் ஜார்ஜ் கிரேம் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி கூட இருந்தது ப்ரோ. லைக் அவர் ஸ்பைன் ஆஃப் த டீம், அந்த டிஃபென்ஸ் 4 பேருமே ஆக்சுவலா, ஆப்வியஸ்லி சலீபா தான் பயங்கரமா ஆடினா, பட் ஐ தாட் எவ்ரி ஒன் did enough to have a clean sheet. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னன்னா லைக் ஒரு 2 சான்சஸ் கொஞ்சம் பயந்தேன். டெக்லன் ரைஸ் ஒரு 2 பாஸ் வந்து கொஞ்சம் அண்டர் ஹிட் பண்ணிருந்தான். ஒன்னு ராயாக்கு அண்டர் ஹிட் பண்ணா, இன்னொன்னு வந்து டாமியாசுக்கு வந்து ஒரு காமெடி பண்ணான். அங்க நான் சத்தியமா பயந்தேன். அண்டர் ஹெட் பாஸ் வந்து உசுர் போயிடுச்சு எனக்கு ஒரு நிமிஷம். டே 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 அப்படின்னு திரும்ப டாட்னம்ஸ் ஹாட்ஸ்பர் மாதிரி ஆடான்னு யோசிச்சேன் நானு. ஸோ யா, அது கூட பரவாயில்ல. அது 3-0 அப்ல பண்ண ராயா, இங்க 1-0ல. சோ எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்னா ப்ரோ, ஓல்ட் ட்ராஃபர்ட் வந்து எப்படின்னா, இப்போ ஸ்பர்ஸ் சொன்னல, வி கேவ் தம் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. ஓல்ட் ட்ராஃபர்ட் டிஃபரெண்ட் ப்ரோ. அது வந்து வி மைட் கெட் சக்ட் இன்டு இட் ஆக்சுவலா. அண்ட் அந்த அங்கிருந்து நம்ம ரெசிலியன்ஸ் தான் நம்ம கொஸ்டின் பண்ணோம். ஸோ அதனாலேயே வந்து லைக் லைக் ஐ செட், நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது கேம்ல. ஐ திங்க் எல்லாருமே வந்து தினேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி லைக் செகண்ட் கியர்ல தான் இருந்தாங்க. லைக்
ஒண்ணுமே பெருசா இல்ல. பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ I'll pivot to அந்த செகண்ட் பார்ட். நீங்க சொன்ன மாதிரி ராஷ்ஃபோர்ட், ப்ரூனோ, ஐ திங்க் தே வுட் ஹவ் பீன் மோர் அப் ஃபார் இட். நம்ம ம், பிளேயர்ஸே ம். ஐ திங்க் தே வுட் பீன் மோர் அப் ஃபார் இட். அண்ட் அப்போ கொஞ்சம் சீரியஸா எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த ஹைபோதிசிஸ் ஐ திங்க் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன்ஸ் நேத்து நம்ம ஜெயிச்சிருப்போம் ப்ரோ. யா எனக்கு அதுதான் எனக்கு பேசிக்கா என்னன்னா தே ப்ராபப்ளி அந்த ஃபர்ஸ்ட் என்னன்னா போன சீசன் நம்ம என்ன செஞ்சோம் அதுல இருந்து எடுத்த லேர்னிங் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஆக்சுவலா. ஆமா போன சீசன் வந்துட்டு அப்படியே வந்து பயங்கரமா வந்து ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கோல் பண்ண டிஸ்அல் அவுட் கோலே வந்து நம்ம வந்து ஓவரா ம். அக்ரெசிவா போய் பிரஸ் பண்ணி அங்கேருந்து பால் எடுத்துட்டு அதுல இருந்து போய் வந்த டிஸ்அல் அவுட் கோல் தான். அதே மாதிரி நம்ம ஓப்பனா விட்டதுல தான் 2 கோல் போச்சு. அந்த பொசிஷனிங் நம்ம என்ன வேணா சொல்லலாம். இப்ப ஐன் சைட்ல சம்பி லோகோங்கா வேற மாதிரி பொசிஷன் பண்ணிருக்கலாம்னு. வாஸ் அ கேம் அகேன். நம்ம ஓல்ட் டிராஃபர்ட்ல போயிட்டு நம்ம ஜெயிக்கணும்னு எல்லாமே நம்ம ஜெயிக்கணும்னு இருந்த ஒரு விஷயம். எவ்ரிதிங் வாஸ் ஆன் அவர் சைட். ஆனா நம்ம தோத்தோம். நான் பார்த்தது மெயினா என்னன்னா ஓகே அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஓல்ட் டிராஃபர்ட்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. யுனைடெட் எந்த பிளேயரை வச்சு ஆடினாலுமே அவங்களுடைய மெயின் த்ரெட் அந்த டிரான்சிஷனல் த்ரெட். அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம விளையாடணுங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம வந்து செட்டப். ஏன்னா ஐ டென்ட் see anything wrong with the coaching. நேத்திக்கு வந்து நம்ம பண்ணின மிஸ்டேக்ஸ் எல்லாமே பிளேயர்ஸ் இண்டிவிஜுவலா பண்ணின மிஸ்டேக்ஸ் தான் தவிர்த்து ஆமா it was nothing like நம்ம ஒழுங்கா செட்டப் பண்ணல, நம்ம ஒழுங்கா வந்து பிளேயர்ஸ் வந்து இது பண்ணல, நம்ம ஷேப் எல்லாம் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணோம் நம்ம எவ்ரி பாயிண்ட் இன் டைம்ல. சோ அங்கிருந்து அண்ட் நேத்தி வந்து எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அட்டாக்கிங் பிளேயர்ஸ் அபார்ட் ஃப்ரம் ட்ராசார்ட் அண்ட் மிட்ஃபீல்ட் எல்லாருக்குமே ஆஃப் டே. ஆமா யா ட்ரோசார்டுமே அந்த கோல் தவிர்த்து ஒன்னும் பெருசா பண்ணலையே. ஆமா அந்த ஒன்னும் பெருசா பண்ணலையே ட்ரோசார்ட். எனக்கு எல்லா அவ்வளவு மேட்சுமே இப்படிதான் பண்றான் ப்ரோ. வேன் பிசாக்காவை ஒரு தடவை push பண்ணுவான். இல்ல வேன் பிசாக்காக்கு ஒண்ணு பண்ணுவான் ஆமா 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 அது ஆமா படுத்துட்டானே. செகண்ட் ஹாஃப்ல. படுக்க விட்டான் கரெக்ட். எனக்கு அதான் கமிங் பேக் டு தட் லைக் எனக்கு அங்கதான் வந்துட்டு இட் வாஸ் லைக் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்கள யுனைடெடோட பிளேயர்ஸையோ ஃபேன்ஸையோ. இன்ஃபேக்ட் யுனைடெட் நம்ம சொன்ன மாதிரி தே பிளேட் வெல் ஃபார் த டீம் தட் தே ஹேட்ல அன்எக்ஸ்பெக்டடா தே பிளேட் வெல். நான் வந்து இவ்வளவு நல்லா ஆடுவேன். எனக்கு அந்த அமாது பையன்லாம் பார்த்தப்ப எனக்கு அதான் தோணுச்சு, டேய் ஆண்டனி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான், நீ என்னடா உள்ள உட்காந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ என்னடா ஸ்டார்ட் பண்ணணும், அந்த அந்த பாஸ் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ட் இருக்கிறதா இருக்கட்டும். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே டஃபா இருக்காது. சோ நம்ம இந்த சின்ன பசங்க ஆடுறதுனால we don't really have to shift gears ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் மெயினான பாயிண்ட்டை கொண்டு வரேன் ஓகேவா. தினேஷ் சொன்னாரு இந்த இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ராஷ்ஃபோர்டோ ப்ரூனோ இருந்திருந்தாங்கன்னா இருப்பாங்க. ஐ அக்ரி வித் யூ ஹேமந்த் ஆன் தட். இஃப் ராஷ்ஃபோர்ட் அண்ட் ப்ரூனோ ஹேட் பீன் தேர் இவ்வளவு லெத்தார்ஜிக்கா நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்விட்ச் ஆனா இருந்திருப்பாங்க பிளேயர்ஸ் டெஃபினட்டா. நம்ம 4th கியர்ல ஆரம்பிச்சிருப்போம். ஆமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம் டெஃபினட்டா கேமை வந்துட்டு. ஓகே நீ ஓட போறியா நீ ஓடு, உனக்கு அகேன்ஸ்டா என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் தான் பண்ணிருப்பாங்க டெஃபினட்டா. என்னன்னா ஒரு பெரிய கிரிட்டிசிசம் ஃபர்ஸ்ட் இந்த யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் முக்கால்வாசி பேர் வந்து தே நியூ தே வர் நாட் கோயிங் டு வின். அதனால வந்து முக்கால்வாசி பேர் வந்துட்டு ப்ரோ எனக்கு சொன்னவங்க எல்லாம் அப்படிதான் ப்ரோ ரொம்ப அடிக்காதீங்களே அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. பட் ஒன் செக்ஷன் ஆஃப் த ஃபேன் குரூப்ல ஐ டோன்ட் நோ வேர் தே காட் திஸ் கரேஜ் ஃப்ரம். நாங்க உங்களை ஹண்ட் பண்ண போறோம், நாங்க லிவர்பூல்ல வந்துட்டு 4-3 அடிச்சிட்டோம், நாங்க உங்களை ஹண்ட் பண்ண போறோம், உங்களை வந்து இது பண்ண போறோம். எங்கே அந்த பிலீஃப் வந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சாதாரண அதே கூட்டம் தான் ஆர்சனல்ல வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து ஆர்டெட்டா அவுட்னு சொல்ற கூட்டம். கேட்டா அது நிறைய ஓவர்லாப்ஸ் இருக்கு அதுல. அது கூடவே வந்து இன்னைக்கு வந்து வெறும் யுனைடெட் ஜெயிக்கிற கேம் மாத்திரம் தான் பாத்துருப்பானுங்க இந்த சீசன் ஃபுல்லாவே. இன்னைக்கு எமரிக்கு சொன்னாங்களே, எமரி இது ஒருத்தன் போட்டிருந்தான் இன்னைக்கு, இதே எமரி வந்து ஆர்சனல்ல இருந்தா இன்னைக்கு 4 கப்பு ஜெயிச்சிருப்போம். கம்னு இருங்கடா, ஏதாச்சும் பேசாம ஏதாச்சும் சும்மா பேசணும்னு பேசாதீங்கடா. இப்படி எல்லாம் பேசுறப்பதான் ஆர்சனல் ஃபேன்ஸ் ட்ரிகர் ஆகி எமரி ஏதாவது திட்டுறானுங்க. ஆல்ரெடி எல்லாம் கான்ல இருக்கு திட்டுறானுங்க அமைதியா இருந்தாலுமே. பட் கமிங் பேக் டு த பாயிண்ட், எனக்கு என்னன்னா there was a criticism that we did not play Maverick ஆடல. நம்ம வந்து இன்னும் வந்து இப்ப சிட்டி வந்து எப்படி வந்துட்டு எனக்கு வந்து அது புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா வந்து for me at this point in time during the season you have to win, அவ்வளவுதான். your 3 points is what matters. பட் கிரிட்டிசிசம் வந்து நீங்க ஒரு டாப் ஆஃப் த டேபிள் டீம் மாதிரியே விளையாடல, இம்போஸ் பண்ணிக்கல உங்களை. சிட்டினா வந்து ஃபர்ஸ்ட் கேமா இருக்கட்டும் 38 கேமா இருக்கட்டும் அவங்க இந்த மாதிரி தான் விளையாடுவாங்க. நீங்க இம்போஸ் பண்ணிக்கல, நீங்க வந்து கேமை வந்துட்டு யுனைடெட் கிட்ட இருந்து எங்கேயோ எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு. இந்த ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து எனக்கு ஃபார் இருந்தா ஃபார் சொல்லுங்க, அகேன்ஸ்ட் இருந்தா அகேன்ஸ்ட் சொல்லுங்க, இல்ல இந்த மாதிரி தான் வந்து இது யார் இந்த ரூல்ஸ் எல்லாம் செட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே. அரவிந்த் நீயே சொல்ல. எனக்கு வந்து வித்தை காட்டி இருக்கணுமா, இல்ல அந்த வித்தை காட்டினதுனால நம்ம பெரிய டீம்னு நம்மள சிக்னிஃபை பண்ணுவாங்களா, இல்ல 37வது கேம்ல இப்படி விளையாடணும்னு ரூல்ஸ் இருக்கா? நான் நேத்து விளையாடும் போது பார்க்கும்போது கூட அதை பத்தி பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 37 கேம்ஸ்ல இல்ல, at any point in the season ஒரு கேம் வந்து
ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கொஞ்சம் டஃபா போகுது, திங்ஸ் ஆர் நாட் கோயிங் அவர் வே, நம்மளோட பாசஸ் எல்லாம் மிஸ்பிளேஸ் ஆகுது, பிச்சு வலிக்கிறோம், தெர் கேன் பி அபவுட் அ மில்லியன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ரீசன்ஸ், அன்னைக்கு பவுன்ஸ் ஆஃப் த பால் அப்படின்லாம் வந்து நாட் கோயிங் அவர் வே அப்படி இருக்கலாம். நேத்து வந்து யுனைடெட் ஒன் ஆல்மோஸ்ட் 95% அந்த 50-50 பால்ஸ். செகண்ட் பவுன்ஸ்ல எல்லாம் யுனைடெட் கால்ல தான் விடுது. எனக்கு செம்ம கடுப்பா இருந்துச்சு, என்னடா ஒரு செகண்ட் பால் கூட நம்ம வின் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம மிட்ஃபீல்ட வந்து லிட்டரலா ஒன் பாஸ்ல அவங்க அப்படியே கட் அவுட் பண்ணிடுறாங்க கேம்லயே. சோ லிட்டரலா இட் இஸ் a 4-on-4 or a 3-on-4 transition attack almost in every single playல அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு பி ஒன் கேம் இன் a season. 37th வீக் அப்படின்லாம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் கேம்லயும் நடக்கலாம், 10th கேம், 30th கேம், எண்ட் ஆஃப் த சீசன் எப்போ நடக்கலாம். இன்ஃபேக்ட் எப்போ ஒரு டெக்கேட் அகோ மேன் சிட்டி ஃபார் த டைட்டில் வந்து எந்த QPR-ஓட down 2 goals இருந்தாங்க at the 85th minute. So I mean they ended up winning that game. That's a different story, but point to be made is அந்த மாதிரி ஒரு யானைக்கு அடிசருக்கும்ன்ற மொமெண்ட் எப்போ நடக்கலாம். all we care are those 3 points. 3 points வாங்கிட்டு கண்ணை மூட்டு போயினே இருக்கணும், அவ்வளவுதான். That's நம்ம one thing that I would probably hope for is இந்த 1 goal லீடு வச்சிருக்கும் போது அப்படியே இந்த ஸ்கின் ஆஃப் த டீத்ல வெளில போற மாதிரி இருக்கும். நிறைய அந்த ஓசே மோரினியோ கேம் பார்த்த பஸ் பண்ணாலும் எப்படா அவன் கோலை கன்சீட் பண்ணுவான், எப்படா கன்சீட் பண்ணுவான், அப்படியே ஐயோ அப்படியே அந்த லெவல் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் கன்சீட் பண்ணாம விட்டாங்களே. எனக்கு மோரினியோ பிடிக்காது அப்ப, ஏன்னா நம்ம செல்சில இருந்தான், யுனைடெட்ல இருந்தான், ஸ்பர்ஸ்ல இருந்தான். அதனால நான் வந்து ஐயோ யாரா கன்சீட் பண்ணுடா அன்ஹோலி ட்ரினிட்டில மேனேஜரா இருந்தாங்க. பட் டு மை என்னோட அசஸ்மெண்ட்ல வந்து 3 பாயிண்ட்ஸ் முக்கியம். எனக்கு வந்து அந்த 3 பாயிண்ட்ஸ் 1% மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வாங்கி கொடுத்தாலும் ஓகே, 11 பீப்புளும் ஆல் ஸ்டார் டீம் மாதிரி விளையாடி வாங்கி கொடுத்தாலும் ஓகே. அப்படி விளையாடி வாங்கி கொடுத்தாலும் 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க போறாங்க, இப்படி விளையாடி வாங்கி கொடுத்தாலும் 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க போறாங்க. ஸோ எப்படி வாங்கி வாங்கினா என்ன 3 பாயிண்ட்ஸ் தான் வேணும். லலித், anything to add on to that? Yeah. அவர் மொரினோ சொல்றேன், எனக்கும் சுத்தமா பிடிக்காது. எஸ்பெஷலி செல்சியில் செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கும்போது அப்ப தாத்தா வந்து சொல்லுவாரு, ஆல் குட் டீம்ஸ், வின்னிங் டீம்ஸ் ஹேவ் டு வின் இட், நல்ல விளையாண்டு வின் பண்ணுவோம் அப்படின்னாரு. எனக்கு அது தேவையில்ல, நான் ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவோம். கடைசி ஜெயிச்சதெல்லாம் வந்தான். அப்படி ஒண்ணும் நம்ம பியூட்டிஃபுல்லா விளையாண்டு ஒண்ணும் புடுங்க போறது இல்லை. இந்த நேரத்துல நம்ம ஜெயிச்சா போதும். லலித் ஆக்சுவலா சொல்றது ஒரு சம பாயிண்ட். எனக்கு வந்து இந்த நேற்று விளையாடின கேம் வந்து இட் வாஸ் ஷேட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிற வரைக்கும் இட் வாஸ் ஷேட்ஸ் ஆஃப் யுனைடெட் பின்னாடி உட்காந்துட்டே இருக்காங்க, நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு அவங்க பவுன்ஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக்ல கோல் அடிப்பாங்க. This was template Man United Arsenal game irrespective of where we played. என்ன பொறுத்த வரைக்கும் ஹோம்ல விளையாடாலும் அப்படிதான், அவையில விளையாடாலும் அப்படி அந்த மாதிரியே இருந்துச்சு until we scored the first goal. அதுக்கப்புறம் United started showing some urgency on the ball. நம்ம வந்து அப்படியே பின்னாடி போயிட்டு அதுக்கு மேல நம்மளால முன்னாடியே வர முடியும். கரெக்ட். எனக்கு ஹேமந்த் அந்த பாயிண்ட்லயே இல்ல, இப்ப வந்து நம்ம வந்து அந்த 1-0 லீட், நர்வி லீடுங்கிறத பத்தி நிறைய பேசியிருக்கோம். அந்த நர்வி லீடுங்கிறது தட்ஸ் ட்ரூ, பிகாஸ் ஏன்னா நம்ம 1-0 விளையாடிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு all that it takes as a deflection, and that deflection can come எந்த பாயிண்ட்ல வேணா வரலாம், 90 நிமிஷத்துல வரலாம், இல்ல எக்ஸ்ட்ரா டைம்ல கூட வரலாம். பட் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னதுன்னா, லைக் ஆஸ் த கேம் ப்ரோக்ரஸ், ரைட், நம்ம வந்து அஃபென்சிவ் பார்ட்ல எவ்வளவு மிஸ்பிளேஸ் பாசஸ் இருந்தாலோ இல்லாட்டி டியூவல்ஸ் வின் பண்ணலனாலுமே டிஃபென்சிவ் பார்ட்ல எனக்கு வந்து ஒரு பயங்கரமான பிளான் வச்சுதான் ஆடின மாதிரி இருந்துச்சு. லைக் அவன் கர்னாச்சோ வரான், கர்னாச்சோ சின்ன பையன், அவனுக்கு டெசிஷன் எடுக்க முடியலங்கிறது ஒரு விஷயம், அவன் டெசிஷன் எடுக்க தெரியலங்கிறது. இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, அவன் எந்த டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறானோ we did not let him take that decisionங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். or if you are putting the ball in, there was no way it was going to get to the target. இந்த கிரிட்டிசிசம் வந்துட்டு வேலிட் தானா? அந்த 1-0 ஹோல்ட் ஆன் பண்ணி அப்படியே முக்கி ஹோல்ட் ஆன் பண்றது, ஈவன் தோ யூ ஆர் புட்டிங் so much of faith on your defense எல்லாமே இருக்கிறப்போ we came out, அரவிந்த் சொன்ன மாதிரி we came out winners. பட் either அந்த பக்கம் போயிட முடியுங்கிற ஒரு பயம் இருந்தாலும், லைக் அந்த கான்ஃபிடன்ஸ் ஏதாச்சும் இருந்ததா, இல்ல இந்த மாதிரியான ஓகே இந்த பிளான் வந்து ரெபிட்டேட்டிவா பார்க்க did you like feel that okay we knew what we were doingங்கிற மாதிரி? கண்டிப்பா ப்ரோ. எனக்கு வந்து நம்ம வந்து நம்ம டிஃபெண்டர்ஸ் எஸ்பெஷலி பேக் லைன்ல வந்து ஐ திங்க் we have to have more faith in our back line. அண்ட் ஏன்னா இப்போ எல்லா கோல்ஸ் பாத்தீங்கன்னா கூட ஐ மீன் இந்த கேம் முன்னால ஸ்பர்ஸ் அவே, லைக் அந்த ஸ்பர்ஸ் அவே இட் வாஸ் இண்டிவிஜுவல் எரர், அதனால தான் கோலே போச்சு. இல்லைன்னா அந்த கேம் சத்தியமா சொல்றேன் 3-0 or 4-0 தான் முடிஞ்சிருக்கணும் அந்த கேம். தேர் இஸ் நோ வே ஸ்பர்ஸ் ஹேட் எனிதிங் இன் தட் கேம். சேம் வே இந்த கேம்லயும் வந்து அவங்களுக்கு பெருசா எந்த சான்ஸும் இல்லை. அந்த பார்ட்டி அந்த தப்பு பண்ண தவிர எதுவுமே பெருசா இல்லை. இப்போ கர்னாச்சோலாம் வந்தா கூட ஷிஃப்ட் மான் இஸ் லெஃப்ட் ஃபுட், அதுதான்
would have been the instruction. அதுதான் பென் ஒயிட் பண்ணிட்டு இருந்தான், அதுதான் சலீபாவும் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் அதுக்கு மேல அவன் எதுவுமே பண்ணல பெருசா. ஸோ ப்ரோ ஐ திங்க் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா தெரிஞ்சிச்சு ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம பேசணும்ல இந்த மிஸ்பிளேஸ் பாசஸ், தே நியூ ஓகே இன்னைக்கு வந்து ஏதோ ஒன்று தெரியல, லைக் நோ ஒன் இஸ் ஆன் சாங், எஸ்பெஷலி இந்த ஃப்ரண்ட் லைன். ட்ராசாட் அவன் வேலையை முடிச்சிட்டான், ஸோ அவன் கரெக்டாக அவன் வேலையை பண்ணிட்டான். பட் எல்லாருமே வந்து தே ஆர் நாட் ஆன் சாங். ஸோ ஐ திங்க் அதுக்கப்புறமா I knew that okay it's going to be 1-0 தான் இன்னைக்கு ஷூரா. அண்ட் ப்ரோ அந்த டிஃப்ளெக்ஷன் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பாஸ்லாம் சொன்னீங்களே அப்படி கோல் போயிடும்ல, அதெல்லாம் போவாது. இப்போ ஏன் நான் சொல்றேன்னா, ஈவன் அவர் கிளியரன்சஸ் ஆர் வெரி குட். அஸ் இன் நம்ம கிளியரன்சஸ்லாம் எல்லாமே சைடு இல்லைன்னா பாக்ஸ் வெளியே, அண்ட் அந்த பாக்ஸ் வெளில கிளியர் பண்ண உடனே இல்ல பிளேயர்ஸ் ஆர் ரஷிங் டு பிளாக் அகெயின். சோ நிறைய விஷயத்துல இப்போ அந்த ராஸ்மஸ் ஹாய்லண்ட் ஒரு ஹோல்ட் அப் பண்ணுவான் தெரியுமா கேப்ரியலோட, அந்த சிச்சுவேஷன் பாருங்க. கேப்ரியல் வந்து பக்காவா ஹில் பி வித் ஹிம், அவனை விடவே மாட்டான். அவன் திரும்பின உடனே 2 பேர் வருவானுங்க உள்ள. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நோ see defending வந்து எப்படின்னா, defending is not individual thing, it's not an individual person, you defend as a unit. சூப்பர் பாயிண்ட். இது என்னன்னா அந்த இடத்துல கர்னாச்சோவே ஒரு பால் எடுத்துட்டு வருவான். ஐ திங்க் he puts it into அவங்க டார்கெட் 2 பேர், மெக்டாமினே ஹாய்லண்ட் 2 பேர் டார்கெட். மெக்டாமினேக்கு வந்து வரப்போகுதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு பாயிண்ட்ல அப்படியே முன்னாடி ஃபீஃபால ஒன்னு இருக்கும். ஐ திங்க் 2002 போல கன்வர்ஜன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர் விளையாடுற ஃபீஃபால கண்ட்ரோல் பிரஸ் பண்ணோம்னா 4 பேர் வந்து படார்னு ஒரு பிளேயர் செய்வாங்க. லிட்டரலி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவன் நிக்கிறான் மெக்டாமினே, அவனுக்கு பால் வரப்போதுன்னு ஆன்டிசிபேட் பண்ணி 4 பேர் அவனை சுத்தி கவர் பண்ணிட்டாங்க ஃபுல்லா. அவனுக்கு பால் வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி. அந்த இட்ஸ் வெரி குட் திங். கோ ஆன், சாரி. இல்ல அதுதான். so we defend as a unit, and in situations in the one-on-one situations and all you depend on அந்த டிஃபெண்டர்ஸோட இண்டிவிஜுவல் குவாலிட்டி, அவ்வளவுதான். அண்ட் நம்மளோட சென்டர் பேக்கோட இண்டிவிஜுவல் குவாலிட்டி bailed us out yesterday in 1 or 2 situations with Saliba, just brilliant, வேற லெவல். சோ இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு சலீபானால தான் ஜெயிச்சேன் அப்படின்னாங்க. சலீபா எங்களுக்கு தான் ஆடுறான், சலீபா வேற ஏதோ சும்மா இங்க வந்து இதுவே பண்ணல. ஆர்சனலோட பிளேயர் அவன், ஆர்சனல் தான் சம்பளம் கொடுக்குறாங்க அவனுக்கு. ஆமா, அவன் தான் வந்து ஜெயிச்சு கொடுக்கணும். அது இது இந்த ஆர்குமெண்டே இவங்க ஒருத்தனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க, அது பிடிக்கவே பிடிக்காது எனக்கு சுத்தமா. இது நம்ம ஜோசே இல்ல இதே ஜோசே மரினியோ நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, ஜோசே மரினியோ. சோ அந்த சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல் அயாக்ஸ் வெர்சஸ் ஸ்பர்ஸ்ல வந்து அயாக்ஸ் வர் சோ க்ளோஸ் டு வின்னிங் தட் கேம். அப்போ கூட லூஸ் தனமா ஆடி இருந்தானுங்க. போஸ்ட் மேட்ச்ல நல்லா ஞாபகம் இருக்கு, ஜோசே மரினியோ வந்து கேட்டிருந்தானுங்க, பட் திஸ் இஸ் ஹவ் தே பிளே ஜோசே, இதுதான் அவங்களோட பிலாசபி. ஏங்க பிலாசபி எல்லாம் தூக்கி போடுங்க. you have 2 minutes to go into a final of a Champions League, you have to throw philosophy out of the window. That is absolutely right bro. Actually அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் philosophy எல்லாம் you don't need philosophy, just defend your box as much as you can. and bro நம்ம பிளேஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மான்செஸ்டர் சிட்டியோடயே நம்ம வந்து சூப்பரா டிஃபெண்ட் பண்ணோம் ப்ரோ. nil டிரா, especially away from home, it's really good. Yeah. Saliba சொன்னா 90 minutes we have to be on it, mental concentration, and yeah our guys were on it bro. ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ள அவ்வளவு தப்பே பண்ணல. That's very true. To extend that point, in the season I can think of probably 3 or 4 different goals நம்ம கன்சீட் பண்ணது நம்ம லைன்ஸ் கிளியர் பண்ணாததுனால. The Liverpool goal that Luis Diaz scored, own goal லாஸ்ட் கார்னர்ல இருந்து ஒரு corner, yes, பயங்கர worst clearance. See I think we have learned that. அதெல்லாம் early part of the season பாத்தீங்களா. ஃபுல்லம் நீங்க சொன்னதெல்லாம் I think first 5th game நினைக்கிறேன், 3rd game or 4th game. exactly. So I think we have learned that அந்த defending as a unit வந்து அது we have learned that over this whole season, and that's why நம்ம நியூ இயர்க்கு அப்புறமா பாக்குறோமே நம்ம ஸ்டாட்ஸ் ஜஸ்ட் phenomenal. அதான் நம்மளுடைய 11th அவே கிளீன் ஷீட்னு நினைக்கிறேன் இந்த சீசன்ல. 11th கிளீன் ஷீட்லாம் வந்து நான் முன்னாடி எல்லாம் அவேன்னு போனாலே எந்த டீமா இருந்தாலும் போட்டு அடிப்பாங்க. இன்னைக்கு 4-5 அப்படிதான் யோசிப்பாங்க சீரியஸா. அது எனக்கு வந்து எந்த டீமா இருந்தாலும் அடிப்பாங்க. அப்படி இல்ல, பிரைட்டன் வந்து கோலே அடிச்சிருக்க மாட்டாங்க 10 மேட்ச்க்கு. நம்ம கிட்ட வந்து 90 மினிட்ஸ்ல ஒரு கோல் விடுவோம். அத மாதிரி தான் இருக்கும் எனக்கு. அதெல்லாம் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் ஆக்சுவலி இந்த சீசன்ல. வேறவர் வி அண்ட் அந்த ஃபேக்ட் தட் 27 வின்ஸ்ங்கிறது அதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ அது வந்து ப்ராசஸ் பண்ணணும் நம்ம. இதை வந்து இந்த 26 வின்னுங்கிறது if it was able to get you the league, things have changed so much. அந்த ஒரு 28 wins is not going to get, probably not going to win us the league. அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். Seen City, Liverpool also go through the same thing.
தினேஷ், வேற ஏதாச்சும் பாசிட்டிவ்ஸ் ஆர் நெகட்டிவ்ஸ் டு ஆட் ஆன் ஃப்ரம் த கேம்? யுனைடெட் பத்தி ஏதாச்சும் சொல்லணுமா? எதிர்பார்த்ததை விட, என்ன பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்தாங்க. எனக்கு அதான் ஆக்சுவலி தோணுச்சு, யோ என்னாக்கு இது பண்ண தெரிஞ்சா ஏன் முன்னாடி கேம்ஸ்க்குலாம் நீ பண்ணாம இப்படி மொக்கையாக்கு இந்த கேமுக்கு வந்து பண்ற, ஏதோ வேணும்ட்டே வெஞ்சன்ஸ் வச்சு செஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் யா, சொல்லுங்க. நான் வந்து கிறிஸ்டல் பேலஸ் கேம் பார்த்தேன் மண்டே. ம், ம். அந்த அன்னைக்கு வந்து அதே சென்டர் பேக் லைன் அப் தான். அப்படி விளாண்டானுங்க கிறிஸ்டல் பேலஸ். நான் எனக்கு அது ஒண்ணுதான் மேபி நான் ஏன் லைட்டா நம்ம பிளே வந்து நான் மேட்ச் ஆரம்பிச்சு ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல கண்டுபிடிச்சேன். ஓகே, இன்னைக்கு டாட்டன்ஹாம் கேம் வெர்ஷன் 2.0 தான் நடக்க போகுது. நம்மளுக்கு கட்டைய போடுறோம், கோல் அடிக்கிறோம். பட் ஸ்டில் நம்ம வந்து என்ன சொல்றது, எனக்கு என்னன்னா நம்ம பிளேயர்ஸ் நர்வியா இருந்தாங்களா, அது ஒண்ணுதான் என்னோட கொஸ்டின். ஏன்னா இண்டிவிஜுவலா மிஸ் பாசஸ் இருந்தது. இப்ப சாக்காவே வந்து ஒரு இடத்துல எல்லாம் ஒரு ஸ்கொயர் பாஸ் கொடுக்கறது கரெக்டா அவன் ஆளுக்கு ஸ்கொயர் பாஸ் கொடுப்பான். நல்லா ஓடிட்டு போய் பால் எடுத்து கொடுக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தான் நான் நினைச்சேன், நீ கிறிஸ்டல் பேலஸே ஃபைனல் அடிச்ச டீம், அவனுக்கு இன்னுமே டிஃபென்சிவா லைக் சோஃபியன் ஆம்ரபேட் வேர்ல்ட் கப் இன் டாக் அவனை எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. சோ அவன் கொஞ்சம் நல்லா ஆடினாயா, எனக்கு ஆக்சுவலி சர்ப்ரைசிங்கா அதுதான். இருந்துச்சு. ஏன்னா அவனை எல்லாம் எடுத்துட்டு வரும்போது அவங்க ஓகே மேபி இன்னும் கொஞ்சம் டிஃபென்சிவா நல்லா விளாண்டு கவுண்டர்ல ஹிட் பண்றதா அவங்களோட பிளானா இருக்கும். நம்ம ஹராம் பால் ஆடுறோம், தட்ஸ் ஃபைன். பட் ஹராம் பால்ல வந்து அது முதல்லயே சொல்லிட்டேன், ஹராம் ஹலால் எல்லாம் கிடையாது. சொல்றேன், ஒரு ஸ்லாங்குக்காக சொல்றேன். லைக் நம்ம வந்து டாட்டனமோட விளையாண்டோம், பட் அந்த அன்னைக்கும் நம்மள காஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் தான். சோ எனக்கு கொஞ்சம் அந்த ஆன் அண்ட் ஆஃப் பாசஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 50-50 நம்ம சைடு ஃபேவரபிளா வராத போது எனக்கு அதுதான் ஒரு பயமா இருந்தது. என்னடா மறுபடியும் ஸ்பர்ஸ் அவேல வந்து நம்ம நல்லா போயிட்டு இருந்தோம், அதாவது ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஸ்மூத் ரைடிங்கா போயிட்டு இருந்த கேம் வந்து நம்மளே தான் அந்த என்னதுன்னா பனியன்ல போட்ட கதை தான். சோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, அது ஒண்ணுதான் எனக்கு இதா இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் இட் மத்தபடி யுனைடெடோட பிளேல எல்லாம் எதுவும் நான் வந்து என்ன சொல்றது, அவனுக்குனால இதான் பண்ண முடியும். அதனாலதான் சாரி டு கட் யூ ஆஃப். நம்மளுக்கு வந்து 1-0 டிஃபெண்ட் பண்ணி நம்ம பார்த்து பழக்கம் இல்ல. அதான் நம்ம 1 into the Arsenal generation கிடையாது, நம்மளுக்கு தெரியல அது என்னன்னு. அதுதான் நம்ம philosophy இல்லையே, it's not been there the last 25 yearsல. எக்ஸாக்ட்லி யா, அதுதான் philosophyல இல்ல. பட் ஸ்டில் நம்ம வந்து ஈவன் பெட்டர் டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்திருக்கோம், அப்படிதான் நான் சொல்லுவேன் நேத்தை விட. நம்ம இது வந்து நம்மளோட டாப் நாச் டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் லைக் எல்லாமே நம்ம இது அப்படியே இல்ல. லைக் மோஸ்ட் ஆஃப் அவர் டீம் லைக் வித் ரெஸ்பெக்ட் டு அட்டாக் ஹேட் அன் ஆஃப் டே, ரொம்பவே ஆஃப் டே. பட் ஸ்டில் வி ஃபவுண்ட் அ மேஜிக். ஸோ எஸ், அந்த ஒரு விஷயத்தோட நம்ம வந்து இந்த ரிவ்யூ பார்ட்டை முடிச்சுப்போம். ஸோ லாஸ்ட் பார்ட்டு டக்குன்னு பிளேயர் ரேட்டிங்ஸ் பத்தி கொடுத்துட்டு போயிடுவோம். லலித், நீங்க சொல்லுங்க. டேவிட் ராயா, நான் இன்வால்வ் ஆகல, நீங்க 4 பேர் இருக்கீங்க ஆல்ரெடி, நீங்களே பண்ணுங்க. அப்புறம் வந்து இருங்க, உங்களுக்கு எப்படியாச்சும் நான் சரி வேணாமா, சரி ஓகே அரவிந்த் நீ எடுத்துக்கோ டேவிட். இந்த வாட்டி நான் லலித்துக்கு கேப்ரியல் கொடுக்குறேன், ஏன்னா அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாரு நான் வந்து கேப்ரியல் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. நீ எடுத்துக்கோ அரவிந்த். நானும் அதான் யோசிச்சேன், கேப்ரியல் எனக்கு கொடுப்பீங்களா. நம்ம இதுக்கு கேப்ரியல் டேவிட் ராயாக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்டிங்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் மீட்டிங்ல வந்து பரேட பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க எல்லாம் இப்ப போலாமா அப்ப போலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒரு குழந்தைய பத்துக்குங்க, குரோசரி ஸ்டோர் போறதுக்கே நாங்க பரேடு பண்ற பிளானிங். ஓகே, அத முடிச்சிட்டு டேவிட் ராயா. அதான் அரவிந்த் ப்ரோ, ஆர்சனல் டைட்டில் ஜெயிச்சிட்டா எல்லாருக்குமே 9 months from now fathers only. அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் குட்டி போட்டாங்களே, அந்த மாதிரி தான். அதான் அதேதான். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகல ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, கல்யாணம் ஆனா கல்யாணம் ஆகலனா என்ன. So hard left turn to Raya performance. ஒரு few misplaced passes தவிர I thought he was very assured. அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு கிராஸ் வரும், இந்த கர்னாச்சோட ஆங்கிள் டைட்டா இருக்கும், he would literally palm the ball away. பின்னாடி ஹாய்லண்ட் ரெடியா இருப்பான் உள்ள தட்டி விடுறதுக்கு பால. அது எனி கிராஸ் தட் கேம் இன், அதெல்லாம் வந்து he was absolutely assured of it. எதுவுமே இதெல்லாம் இல்ல, எப்ப லைன்ல இருந்து வெளில வரணுமோ வந்தான். ஒரு அனாவசிய எல்லோ கார்டு வாங்கிட்டான், பட் at this point devil may care. I think he was brilliant அப்படின்னு சொல்ல மாட்டேன். He was good enough to have that clean sheet, well deserved clean sheet. I think அந்த clean sheet, away clean sheet, 37th game of the season at United.
இதெல்லாம் வச்சே நான் வந்து ஒரு 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போய் 8.5 வச்சு வைக்கிறேன். இதான் உங்ககிட்ட இருந்து அதை விட கம்மியா அது எதிர்பார்த்திருக்க முடியாது. பட் அதுதான். தினேஷ், டோமியாசு. டோமியாசு என்ன சொல்றது 6.5 ப்ரோ. லைக் என்ன சொல்றது, அவன் சைடு பெருசா அட்டாக்கே வரல உண்மையை சொல்லணும்னா. லைக் அம்மாக்கு ஒரு இருந்த போது ரீசன் அப்ப இருந்தது. 8.5 இருக்கணும். பட் ஸ்டில் எனக்கு என்னமோ அட் டைம்ஸ் அவனும் லைட்டா நர்வியா இருந்தான். அந்த மிட்ஃபீல்டோட நர்வினஸ் டிஃபெண்டர்ஸ்லயே அவனுக்கு ஒருத்தனுக்கு கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் இட் நல்ல பால் போட்டான் மார்டினெல்லிக்கு. மார்டினெல்லி சரியான பாஸ், லெஃப்ட் ஃபுட். அதெல்லாம் போட்டான். அங்க முடிஞ்சுதான் அந்த பாஸோட சீக்வன்ஸ். அவன் வந்து தலை கீழே வச்சுட்டே போறான் கடைசி வரைக்கும். அவர் நம்ம என்ன பண்றது? ஒரு ஷாட் ஒன்னு அடிச்சான் யுனைடெட் சரியான டிஃபெண்டர் shot. அடிச்சா அந்த பக்கம் சிட்டி கிரவுண்ட்ல போய் விழுந்துச்சு அந்த பால். சரியான ஷாட். எக்ஸாக்ட்லி. சோ டோமியாசு இந்த ரன்னிங்ல டோமியாசு என்ன சொல்றது, இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒன்னும் அவன் சைட்ல இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரல. சோ அது இல்லாம நேத்தா அந்த மாதிரி எதுவும் பெருசா என்ன சொல்றது ஆகானும் பண்ணல, கேவலமாவும் பண்ணல. சோ என்னோட 6.5 மாத்தி நான் 7 கொடுக்குறேன். சூப்பர். லலித் எடுத்துக்கங்க. ரீவேல்யூஷன் இது பண்ணி விட்டான். அதுக்கு முன்னாடி டோமியாசு பத்தி ஒரே ஒரு கால் அவுட். ஐ திங்க் லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல திஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஸ்பெல் ஆஃப் கேம்ஸ் நினைக்கிறேன் அவனுக்கு. தட்டுங்கடா Bro, தட்டுங்கடா. that's இத கேட்டு அவனுக்கு ஏதாவது உடஞ்சிட போகுதுடா. ஆமா, that's true. உண்மையாலுமே. கேப்ரியல். கேப்ரியல் டோமியாஸுக்கு 7, அப்படின்னா கேப்ரியலுக்கு ஒரு 7.5. பட் எனக்கு என்னன்னா கேப்ரியல் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி பார்த்த அளவுக்கு அஷ்யூர்டா இல்ல. பட் ஸ்டில் வெரி குட் சீசன். ஆர் மேபி சலீபா இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டரா எப்படின்னு தெரியல. ப்ராபபிலி அது கூட இருக்கலாம். சலீபா அவனை ஓவர் பெர்ஃபார்ம் பண்றது, அவுட் பெர்ஃபார்ம் பண்றது இருக்கலாம். இருக்கலாம். I don't இந்த feel- பெரிய கோடு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடை வரைஞ்சு இந்த கோடை சின்னதா காட்ட போறேன் அப்படின்ற மாதிரி. அதான் இந்த கேப்ரியல் season full-ஆ வந்து- 2 பேருமே அந்த மாதிரி தானே ஆடிட்டு இருக்காங்க. ஒரு லைக் இது ஒருத்தன் டிராப் பண்ணா இன்னொருத்த வந்து ஃபில் இன் பண்றான். கண்டிப்பா. ஏன்னா அது ஜெனரலா நடக்கிறது தானே ஒரு சீசன்ல. லைக் தட்ஸ் Actually, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். கிளட்ச் கேம்ஸ்ல சலீபா பெர்ஃபார்ம் பண்ணிடுறான். Touch games கேப்ரியல் வந்து வந்துடுறான். 35 கேம் உயிரை கொடுத்து விளையாண்டாதான் அவன் 3 கேம்ல பெர்ஃபார்ம் பண்ணி சலீபா மறுபடியும் சொல்றேன், ஒரு Team of the சீசன் season. 38 கேமுமே இல்ல. இம்பார்ட்டன்ட். டீம் ஆஃப் தி சீசன் important தான். சொல்லிட்டு கேப்ரியல் தான் எடுக்க மாட்டாங்க, சலீபா தான் எடுப்பாங்கன்னு. இப்ப பாருங்க கடைசி மூமெண்ட்ஸ்ல சலீபா தான் கிளட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். சலீபா தான் டீம் ஆக்சுவலி பட் நார்த் லண்டன் டாபில கேப்ரியல் சூப்பரா ஆடணும். சூப்பரா ஆடணும். சோ அதை மறக்க கூடாது இல்ல நம்ம. கேப்ரியல் ஆக்சுவலி அந்த லாஸ்ட் சீசன் ஃபுல்லம் கேம்க்கு அப்புறமே நல்லா எல்லா மேட்சும் ஸ்டாண்ட் அவுட்டா பண்றான். பட் ஸ்டில் டிரான்ஸ்ஃபர் கான்ட்ராக்ட் சைனிங்ல இருந்தே நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். சோ லலித் Yeah, எவ்வளவு ஆனா- கொடுப்பீங்க கேப்ரியலுக்கு? And by the way, Gabriel, Brazil's last choice defender, has made it to Copa America. Brazil's Richarlison இல்ல. first choice striker is benched in staying at London. கோபா yeah, அமெரிக்கா just want to சொல்றப்பதான் add ஞாபகத்துக்கு வருது. ஜெசி மார்ஷ்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, லீட்ஸோட பழைய manager. Yes, அவன் Canada என்னடா manager. புது கனடாவோட நேஷனல் டீம் மேனேஜர். எனக்கு ஜாலியா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி பாக்கிறதுக்கு கோப்பா அமெரிக்கா இல்ல. எல்லா ஃப்ரண்ட்ல ஓடுவானுங்க. நேஷனல் டீமை பாக்கிறதுக்கு புதுசா ஒரு விஷயமா இருக்கும். லலித் கேப்ரியல் ரேட்டிங் 7.5 bro. ஓகே. ஹேமந்த் சலீபா. ரோல்ஸ் ராய்ஸ் லோகோ மாத்திருவோம் ப்ரோ. நம்ம ஒரு பெட்டிஷன் ஆரம்பிச்சிரோம் ரோல்ஸ் ராய்ஸ் WS போட்டுருவோம். சலீபா ஏதாச்சும் பண்றது மாதிரி ஒன்று போடணும். அதான் WS ஒரு பட்டன் அமுக்குனா அவன் பாட்டு வரணும், அந்த டெக்கிலா சாங். சோ வேற லெவல் ப்ரோ, சான்ஸே இல்ல. அண்ட் ஃப்ளாலெஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் தான் பார்த்தேன் ஸ்டாட்ஸ். அதுக்காகவே நான் வந்து I'll give 10 on 10. fuck it. அந்த ஒரு டாக்கிள் போட்டானே, அந்த ஒரு டாக்கிள்க்கே நான் 10 கொடுப்பேன். இந்தா வச்சுக்கோ ரெயின் அவ்வளவுதான். அந்த ஒரு டாக்கிள்க்கே ஃப்ளாலெஸ் பெர்ஃபார்மன்ஸ். இது அவன் மென்டாலிட்டி தான் வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த வயசுக்கு. ஓல்ட் ட்ராஃபர்ட், ஆன்ஃபீல்ட், எத்திஹாத், 3 of the toughest places to go. 3 Man of the match. மேன் ஆஃப் தி மேட்ச். இன்சேன் மென்டாலிட்டி இதெல்லாம் அவனோட ஏஜ்க்கு. I just want to say one more thing that எனக்கு Didier Deschamps வந்து I don't know what he doesn't see in this game. ஆமா அவன் கடக்குறான் பைத்தியக்காரன். சீரியஸா இல்ல அவன் பேசுற விதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. டேய் என்னன்னா நான் இன்னொன்னு கேட்டேன், என்னன்னா டிடியர் டெஷாம்ஸ் வந்து அப்பேரண்ட்லி அவன் வந்து இங்கிலாந்துல இருக்கிற பிளேயர்ஸை பாக்குறது இல்லையா. ஸோ he has scouts giving reports to him. So you will never see Deschamps in England.
So அதனால தான் there's a reason why Konate also doesn't play along with Saliba. அதனால தான் இந்த நாய் வந்து உபமக்கானோ நீ சாவு உபமக்கானோ வச்சே சாவுன்றான். தேவையே இல்ல. ப்ரோ French இன்னும் Southgate. ஒரே ஒரு ஸ்டாட், நம்ம சொல்லுங்க. வந்து டிசம்பருக்கு அப்புறம் பிரீமியர் லீக்ல லண்டனை தாண்டி ஒரே ஒரு கோல் தான் வெளில கொடுத்துருக்கோம் அவுட் சைட் லண்டன்ல. தட் இஸ் இன் நாட்டிங்ஹாம். Wow. ஆஸ்டன் வில்லா தானே. இல்ல டிசம்பர் லண்டன் Aston அவுட் Villa சைட் is லண்டன் நம்ம ஒரே ஒரு ஹோம்ல கோல் தான் ஆடணும்ல. கன்சீட் சரி, பண்ணிருக்கோம். வேற திருப்பி So, outside ஞாபகப்படுத்திட்டு லண்டன் ஐயோ ஒரே ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணிருக்கோம். தட் இஸ் இன் நாட்டிங்ஹாம். இன்ட்ரெஸ்டிங். In- அது கூட டையிங் அதுவும் மூமெண்ட்ஸ்ல ஒரு ஆன்ஃபீல்ட் கேமுக்கு அவனி அப்புறம் லைக் ஒரு போஸ்ட் அவனி ஒரு கிறிஸ்மஸ் கோல் போடுவான். போஸ்ட் கிறிஸ்மஸ். ஸோ Yeah. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் சீசன். எஸ், மூவிங் ஆன். அரவிந்த், பென் வைட். பென் ஒயிட்டுக்கு போக முன்னாடி ஃபியூச்சர் பாடுக்கு ஒரு கொஸ்டின். நம்ம வந்து இப்ப சொல்லாத, இது ஒரு மெசேஜா அனுப்பு, அப்பதான் நம்ம ஃபியூச்சர் பாட்டுக்கு ஞாபகம் இருக்கும். நீ இப்ப சொன்னா மறந்துடும். நான் மெசேஜா அனுப்புறேன், பட் ஒரு டீஸா இதுல வைக்கிறேன். நம்ம கேப்ரியல் சலீபா பார்ட்னர்ஷிப் இப்படி சூப்பரா இருக்கே, நம்ம வந்து இந்த சம்மர்ல வந்து சென்டர் பேக்கை டார்கெட் பண்றோம் அப்படின்னு ரூமர்ஸ்லாம் நிறைய பரவுது. இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ற அளவுக்கு சுப்பீரியர் பிளேயர் எவனாவது உண்டா? அவன் அதே மாதிரி பிளேயரை வாங்கினா பிளேயர் தேடுறாங்க. சரி, பேக்கப் பிளேயர் அப்போ வந்து இஸ் இட் வொர்த் ஸ்பெண்டிங் தி பிரீமியம் ஆன் பேக்கப் பிளேயர் டெப்த்துக்காக? பிரீமியம்ல ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமே. we'll get someone Hey, right that's a topic for another time. ரைட் அதுதான் நான் just மக்களே, உங்களுக்கு கருத்து இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கரெக்டா என்கேஜ்மென்ட்டுக்காக ஏதோ ஒரு விஷயம் கொடுத்திருக்கான் இவன். ஆமா, கமெண்ட்ஸ்ல போடுங்க கீழ. எஸ். சோ அத முடிச்சிட்டு எனக்கு பென் ஒயிட்டை கொடுத்துருக்கிறதுனால ஐ திங்க் பை பென் ஒயிட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு குவைட் கேம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு இந்த கிரிமினாலிட்டி, ஒரு ஒரு செக்ஸினஸ் அதெல்லாம் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு அவரோட கேம்ல. எனக்கு கர்னாச்சோ kept him on his toes. அதுவும் உண்டு இல்ல. கர்னாச்சோ ஐ மீன் டு பி ஆனஸ்ட், கர்னாச்சோ இஸ் நாட் அப்படியே சும்மா தள்ளிட்டு போற வெங்கர்லாம் கிடையாது. இஸ் a very good youngster. So for what it's worth, ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபேக் பண்ணிட்டு அப்படியே ரைட்ல எடுத்துட்டு போவான். சாக்காவும் இவனும் அப்படியே இந்த அமரபாத் மாதிரி கீழே விடாம அப்படியே கோல் பொம்மை மாதிரி நின்றுவானுங்க. அப்படி இவன் பாட்டுக்கு அந்த சைடு போய் ஒரு 0 கடிச்சு விடுவான் ஷாட்டை. பட் அந்த ஃபேக் டு fool both those players and then move the other way, that was exemplary. அதெல்லாம் வந்து I can't just hold it against a person or a defender. It's just too purely good attacking football அப்படின்னு சொல்ல முடியும். அது பட் nevertheless he didn't have Ben White standards க்கான Ben White game. அதனால I give him 7 on 10 or 7.5 on 10 for the extra clean sheet at United. ஓகே, பெர்ஃபெக்ட். அடுத்து யார்? தினேஷ், நீங்க சொல்லுங்க. டெக்லன் ரைஸ் அன்கேரக்டரிஸ்டிக்லி ஓகேவான ஒரு மாதிரியான கேம். ஆக்சுவலி டெக்லன் ரைஸ்க்கு வந்து ஓகேயான கேம் தான். அவனோட டிஃபென்சிவ் ஆட்ரிபியூட்ஸ், அவன் வந்து அந்த டைம்ல வந்து நம்ம என்ன சொல்றது, அவன் பார்ட்னர் இன் கிரைம் சரியா விளையாடும் போது அட்லீஸ்ட் அவன் இன்னும் அஷ்யூரிங்கா விளையாண்டு மேபி நம்ம டீம் கிட்ட நேத்து என்ன எதிர்பார்த்தேன்னா, ஒரு 5 to 10 minutes கேம் பாலை கையில வச்சு ஸ்லோ பண்ணி நம்மளுக்குள்ளேயே பாஸ் பண்ணி ஃபுல்லா கேமை ஈஸ் அவுட் பண்ணிட்டு டென்ஷனா விளையாடுறீங்களா, காம் பண்ணி ஆடுங்க. அது வந்து யாருமே பண்ணல நேத்து. லைக் நம்ம வந்து பால் கொடுத்து விளையாண்டோம். அதுல டெக்லன் ரைஸ் மேலயும் அவன் பெருசா தாமஸ் பார்ட்டி மிஸ்டேக் பண்ணல. பட் ஸ்டில் அவன் ஏதோ ஒரு 2-3 பால் கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கலாம் ரிலீஸ் பண்ணி விட்டான். அதனால ஒரு ஷாட் எல்லாம் வந்தது. அப்பார்ட் ஃப்ரம் இட் ஒரு சூப்பர் டாக்கிள் ஒன்னு போட்டான். வந்து நடுவுல சொருக்கிட்டு ஒரு மிட்ஃபீல்ட்ல ஒரு சரியான ஒரு டாக்கிள் ஒன்னு போடுவான். அவனும் ஒரு மிஸ் பாஸ் போட்டான். ஆமா, அவன் மிஸ் பாஸ் போட்டான். அது ஒன்னு, அது தட் வாஸ் லைக் அந்த மொமெண்ட்ல வந்து சலீபாவை தவிர இல்ல ஹார்ட் வாஸ் இன் மை மவுத் அந்த மாதிரியான மொமெண்ட்ல மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எய்தவே போயிருக்க வேண்டிய கேம். பட் ஐ வில் கிவ் ஹிம் a 7. Yeah, okay, makes sense. லலித், மார்டின் ஓடகார்ட் மியூட்ல இருக்கு. ஓடகார்டும் சேம் லைக் ரைஸ் தான், அன்கேரக்டரிஸ்டிக்லி லைக் ஐ மீன் வெரி ஓகேஷ் கேம். ஐ மீன் எதுவுமே நோட் வர்த்தியா இல்ல ப்ரோ ஓடகார்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல. ஐ டோன்ட் ரிமெம்பர். ஒன்னு இருக்கு சொல்லுங்க. ஆம்ராபாட் அப்படி மடிப்பான். கேம் பண்ணிட்டு தான் இருக்கா? இல்ல, நேத்து அது மட்டும் தான் பண்ணான். So I'll probably give him what 6.5 அவ்வளவுதான். I don't think more than that. அவ ஒரு மாதிரி சோர்த்தம் மாதிரி ஸ்டிக்கிங் அவுட். அந்த இதுல மொத்தத்துல வந்து அந்த என்ன நம்ம பிளானுமே வந்துட்டு ஓவரா ஹை பிரஸ் பண்ணணுங்கிற பிளான் இல்லாததுனால அவனோட
சிட் பண்ணி அவன் பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்கா பண்ணலங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுலயும் அந்த அம்ரபாட் ஹைலைட் ஒன்று வந்துச்சு. பட் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேச ஒரு சொதப்பலான ஒரு பாஸ் விட்டுருவான் அவன் ரன் எதுக்குடா அந்த ஆமா எதுக்குடா He அந்த had a பாஸ் shot on போட்ட target. He had a shot on target. கரெக்ட் Yeah. பட் இதுல அவன் அந்த ஷூட்டிங் பாஸ் இல்ல அவன் கரெக்ட். அவன் பிரஸ் எல்லாம் லீட் பண்ணல நேத்து. ஆக்சுவலி உண்மையா இல்ல சொல்லணும், நம்ம ஹை பிரஸ் பண்ணல நேத்து. அதான் அதனாலதான் லைக் அவன் எதுவுமே லைக் நீங்க வந்து என்னமோ பண்ணுங்க, நான் ஓரமா நின்னுக்கிறேன் அந்த மாதிரியான கேம். அதுவும் நம்ம அவனை பெருசா ஃபைண்டும் பண்ணல. லைக் Yeah. பென் வைட் ஆகட்டும், லைக் புக்காயா சாக்கா ஆகட்டும், அவங்க ஃபைன் பண்ணல. Yeah, so 6.5 bro. Yeah, makes sense. Hemant, Trossard. அவன் வேலையை பண்ணிட்டான் ப்ரோ கரெக்டா. அண்ட் இதுக்கு முன்னால ஒரு ஹோம் கேம் இருந்ததுல, நம்ம யார் ஆடணும் மறந்துட்டேன் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் கோல் அவன் தான் அடிப்பான். செல்சியோட ஃபர்ஸ்ட் கோல் அவன் தான் அடிப்பான்ல லெஃப்ட் ஃபுட்ல. இல்ல அந்த கேமுக்கு அப்புறமா இன்னொரு கேம் ப்ரோ மறந்துட்டேன். போர்ன்மத்தோட அந்த கேமும் ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லா இருந்தோம். இவன் வந்தா கரெக்டா டமால்னு அச்சான் ப்ரோ. அவன் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல சீரியஸா ட்ராசார்ட் தான் பெஸ்ட். அந்த எக்ஸ்ட்ரா டச் எடுக்காம சும்மா அப்படியே சுத்தி விடுறது அதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிள், ஜஸ்ட் ஷூட், தட்ஸ் ஆல். அண்ட் தட்ஸ் வாட் ஐ லைக் அபவுட் ஹிம். அண்ட் I'll give Trossard 8 bro, because goal அவன் கோல் தான் நம்மளுக்கு ஜெயிச்சது. அண்ட் அது தவிர பெருசா எதுவும் இல்ல. சோ I'll give 8. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சான்ஸ் வந்தது, லைக் ஆனா அவன் லைக் வெள்ள அடிச்சுற மாதிரி இடலாம். லைக் அதெல்லாம் வேற எதுவும் அவன் பெருசா அவன் சைடுல வேலையே இந்த ஒரு கோல் அடிச்சுட்டு இந்த என்டையர் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லா மாஸ்க் ஆயிக்கும். இல்ல ஆக்சுவலா ஒரு கவுண்டர் அட்டாக் ஒரு ரன் அவன் டச்னால தான், இல்லனா ஐ திங்க் ரைட் விங்கர் யாருக்கோ கடிச்சிருக்கும். அது செம்ம இன்டர்செப்ஷன் ஆக்சுவலா. he came all the way back. So ட்ரொசார்டுக்கு நேத்து மோர் டிஃபென்சிவா, ஆக்சுவலி டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரொசார்ட் அண்ட் ஹவர்ட்ஸோட டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் வந்து நேத்து ஹவர்ட்ஸ் எவ்வளவு நிறைய டூயல் வின் பண்ணா, ட்ரொசார்ட் ஹேட் மோர் இன்டர்செப்ஷன்ஸ் இந்த கேம். 2 to 3 இன்டர்செப்ஷன் பண்ணிருப்பான். அதுவும் இல்லாம ஆனா ஹாத்வே வேற சியர் பண்றாங்க. சோ கேட்வுமன் பேபி. சோ அதனால ஃபைன், ஹோப்ஃபுல்லி. அதுவும் இல்லாம பிக் சிக்ஸோட ஆப்வியஸ்லி அவனோட கான்ட்ரிபியூஷன் எப்பவுமே இருக்கும். ஈவன் he was in Brighton. So பண்ணா. Yeah, definitely. Kai Havertz நான் எடுத்துக்கிறேன் for a change. Kai Havertz என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டியூவல்ஸ் கொஞ்சம் வின் பண்ணிருக்கலாம்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸுங்கிறது சூப்பரா இருந்துச்சு. தி சென்ஸ் தட் அவன் தான் அந்த அசிஸ்ட் கொடுத்தான், அவன் தான் ஹோல்ட் பண்ணது. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, யுனைடெட் கொஞ்சம் வந்து அவன் என்ன பண்றாங்கிறத வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணின மாதிரி இருந்தது. ஏன்னா அவன் அந்த சென்டர் பேக்கை இழுத்துட்டு ஓடுவான். அந்த சென்டர் பேக்கை விட்டு அவன் இழுத்துட்டு வர்றதுக்கு அவங்க வந்து அதை விட்டுட்டாங்க. ஓகே நீ ஓடிக்க பின்னாடி வரமாட்டேங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. பட் இன் ஜெனரல் ஹி ஹேட் லைக் அ ரியலி குட் கேம், விச் இஸ் லைக் அவனை எதெல்லாம் வந்து டிஃபைன் பண்ணுமோ அது எல்லாமே கரெக்டா செஞ்சான். எல்லா டியூவலுக்கும் போறதா இருக்கட்டும், அந்த ரிலன்ட்லெஸ்ஸா ஒர்க் பண்றதா இருக்கட்டும். அவனுக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல அந்த ஒரு ஷாட் ஒன்னு எடுத்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பதிலாக பாலை பாஸ் பண்ணி விடுவோம். அதுவுமே வந்து எவனுமே இருக்க மாட்டான் இந்த சைடு. அவங்க பிளேயரும் இருக்க மாட்டான், நம்ம பிளேயரும் இருக்க மாட்டான். வேக்கண்ட் ஏரியா பாக்ஸ்குள்ள போய் விழும். எனக்கு அது ஒன்று தான் கொஞ்சம் வந்து இதுவாக இருந்துச்சு. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸோட ஷாட் எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. பட் gave an assist, we won the game. I think 8 on 10 for Kai Havertz from me. Last யார் அரவிந்த், உனக்கு தான் புக்காயோ சாக்கா? எனக்கு சாக்கா கேமுமே ஒன் திங். பாப்பா அரவிந்த் ஆப்ஜெக்டிவா சொல்றேன். சாக்காவுடைய டிஃபென்சிவ் கேம்ல நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறேன் இன்னைக்கு. ஏன்னா அப்ஜெக்டிவா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அஃபென்சிவா ஒண்ணும் பண்ணல. என்னுடைய ட்ரூ டு மை செல்ஃபா இருக்கணும்னா நான் ஸ்ப்ளிட் த டிஃபரன்ஸ் பண்ணி டிஃபென்சிவா தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஃபார் a winger to put that level of defensive shift, unbelievable. But for a winger to play like that, also unbelievable. இதுவுமே வந்து நம்ம போஸ்ட் சீசனுக்கு ஒரு क्वेश्चन. நம்ம வந்து சாக்காவை வந்துட்டு அவனோட ரக்கையை விட்டு பறக்க விடாம ரக்கையை லைட்டா கட் பண்ணி விடுறோமா, அது ஒரு கேள்வி. இந்த மாதிரி அவனை டிஃபென்சிவ் ஷிஃப்ட் போட விட்டு கொஞ்சம் அவனை ஏதாச்சும் காம்பன்சேட். இப்ப பேச வேணாம். எப்ப பேசினாலும் ஐ திங்க் அது பண்ணிதான் ஆகும் நினைக்கிறேன். நம்ம டிஃபெண்ட் வித் 11 அட்டாக் வித் 11 தானே. பட் எனிவே சாக்கா இந்த கேம்ல வந்து ஐ ஃபீல் லைக் ஹி ஷுட் ஹவ் டன் a lot more. Diego Dallo வந்து he put in a really good shift, but for the kind of talent Saka has, Saka should be running circles around Dallo. அவனெல்லாம் ஒரு பிளேயரா உருவாக கூட கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். 2-3 இடத்துலலாம் வந்து he had a good chance to spur on, go on the counter.
பால்ஸ் மிஸ் பண்ணாங்க. அவனோட ரன்னை தாமஸ் பார்ட்டி ஒரு 2 வாட்டி மிஸ் பண்ணான். பென் ஒயிட் ஒரு வாட்டி மிஸ் பண்ணான். இந்த ஃபைனல் தேர்ட்ல வந்து ரொம்பவே இன்ட்ரிகேட் பாசிங் ட்ரை பண்ணி எக்ஸ்பான்சிவா ட்ரை பண்ணி there was no output at all. அந்த ஒரு இதுதான் வருத்தம் தான் எனக்கு அல்டிமேட்லி. டிஃபென்சிவ் ஷிஃப்ட்டுக்காக மேபி ஐ வில் கிவ் an extra half a mark, 7 on 10. அந்த ஹாஃப் மார்க் எல்லோ கார்டு வாங்கிட்டான் ப்ரோ. அந்த எல்லோ கார்டுக்காக மேபி இன்னொரு ஹாஃப் மார்க் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லோலாம் இட்ஸ் பெப் டாக்டிக்கல் எல்லோ. இல்ல எனக்கு என்னன்னா அவன் மறுபடியும் அந்த பால் லூஸ் பண்ணிட்டு போவான் ஆம்ராபாத்திட்ட. லைக் எனக்கு அது பிடிச்சிருந்தது. லைக் யூஸ்வலி சாக்காவோட ஃப்ரேம் வச்சு உடனே இவன் பால் ஜெயிக்க மாட்டான்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. we know how strong சாக்கா இஸ். லைக் அவனோட பிசிக்கலி அவன் எவ்வளவு க்ரோ ஆகுறான். சோ அவன் போய் அது பண்ணதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. So, I think bro 7 சொன்ன will take a 0.5 7. Yeah, அந்த yeah. 0.5 Seven கொடுத்தா wow. நான் அக்ரி பண்ணுவேன். இல்ல இவன் என்ன சொன்னா 6.5 சொன்னானா 7 சொன்னானா அவன்? 6.5 5 plus plus 0.5 0.5 actually. Yeah, 6.5 or 7 ஓகே தான். 6.5 ஓகே Yes. பொறுத்தவரைக்கும் 6.5 7ஏ வேணாம். 6 அந்த எல்லோ கார்டுக்காக 6.5 வச்சுப்போம் அவ்வளவுதான். அவன் என்னடா நம்ம நல்லா விளையாடுனா நல்லா விளையாடலன்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. சாக்கா வந்து அவனை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லையே. ஓடகார்ட சொல்றோம், கேப்ரியல சொல்றோம், சலீபாவை சொல்றோம், ஏன் இவனை ஏன் சொல்லக்கூடாது சொல்றது. இந்த And he didn't have a good game this time. It's not going to be the case for the next season or rest of the season. So இவன் நல்லா ஆடாத சீசன் அவ்வளவு சொல்றதுலயே he has like the same number of goals and assists as star boy. So நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல பிளேயர் ஆஃப் த சீசன், எதுவும் சொல்றதுக்கு இல்ல. But yeah, these are the standards. So Arteta, I think we can give him like a proper 9.5 on 10 proper game. நான் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் 10 on 10 கூட கொடுக்கலாம். ஏன்னா செட்டப் நம்ம விளையாடின இது விதம் எதுவுமே வந்து லைக் இட் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் அ கேம் லைக் திஸ் தான் நான் சொல்லுவேன். எக்ஸிகியூஷன்ல பிளேயர்ஸ் தான் தப்பு செஞ்சாங்க, எக்ஸிகியூஷன்ல மேனேஜர் எதுவும் தப்பு செய்யல. செட்டப் ஷேப் மெயின்டைன் பண்றது எதுவாக இருக்கும். ஸோ ஐ திங்க் 10 on 10. கிரவுடுக்கு ஆல்சோ வி ஷுட் கிவ் 10 on 10. அருமையான ஒரு பாட்டை வேற பாடினாங்க. அந்த இது ஓல்ட் டிராஃபர்ட் இஸ் பிரில்லியன்ட். அப்புறம் இன்னொருத்தருக்கு ரேட்டிங் கொடுக்கலாம் ப்ரோ. அவங்க டீம்ல ஒருத்தர் சப்ஸ்டிட்யூட்ல இருந்து அப்படியே வெறி கொண்டு வந்தான்ல. குறுகுறுன்னு வந்து உக்கிரமா பார்த்தானே அவன் தானே. ஆக்சுவலி என்னன்னா அவன் ஃபர்ஸ்ட் கரியர் கோல் பிரீமியர் லீக்ல நம்மளோட தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ 45 கோல் அடிச்ச மாதிரி ஒரு கோல் தான் அடிச்சிருக்கான் மொத்தமாவே. அதான் ப்ரோ என்ன சொல்றது, அவன் வேற வந்தோடனே ஒரு 2-3 சான்சஸ் இருந்தது அவனுக்கு. லைக் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்த போது அவனுக்கு உதைக்க தெரியாம சரியான கேரக்டரியா இருந்தாலு அவன் கூடவே ஒரு போட்டோகிராஃபர் சுத்துறது, அந்த சோனிக் எனக்கெல்லாம் சரியான சிரிப்பு. டேய் என்னடா அந்த இதுல புதுப்பேட்டையில கேட்பான் தெரியுமா, என்னடா வயசாகுது உனக்குன்னு, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. என்னடா வயசாகுது உனக்கு, எதுக்கு இதெல்லாம் இது பண்ற. ஃபெயனோட ஒரு கோல் போட்டதுக்கு அந்த கோல் செலிப்ரேஷன் முதுகுல டாட்டு குத்திருக்கு. இவன் வந்து அந்த மாதிரி டாட்டு போடுறான். அவனை பாத்தீங்கன்னா நெய்மாரோட டாட்டு முதுகுல போட்டுருக்கான். அவன் டீம்மேட் நெய்மாரு. நீ நெய்மார் நீ ஒரு 10 வயசு டிஃபரன்ஸ் இருந்தா ஓகே, வேற ஜெனரேஷன். நீ உன் டீம்மேட் டாட்டு போட்டுக்கிறடா. ஐயோ இது பரிதாபங்கள்ல வரும் தெரியுமா. இவன் எல்லாம் மூஞ்சிய பார்த்தாலே அடிக்கணும் தோணுது. எப்படா அவனை பார்த்தா அடிக்கணும். இப்ப பாரு நீ இவன் அடிக்கணும்னு தோணல. இந்த ரிச்சார்ட்லின்சன் ஆண்டனி 2 பேரை பார்த்தாலே அதான் தோணும். இவனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணல உனக்கு. அந்த மாதிரி தான் ஒரு அருவருப்பான கேரக்டர்ஸ் வர இவனுங்க 2 பேருமே. அது என்னன்னு தெரியல. மண்டல 2 பேரும் வெள்ளை இது பண்றதுனால கூட இருக்கலாம். 2 ஐஸ்கிரீம் மண்டல gone from second best club at Merseyside to second best club at North London. So yeah, and one is in second best club in Manchester at Manchester. Yeah. So வக்கீல இதுதான் நம்மளுடைய 1-0 வின்னுடைய ரிவ்யூ, பிளேயர் ரேட்டிங்ஸ் எல்லாம். ஹரி இருந்தாருன்னா உங்களுக்காக ஏதாச்சும் வந்து டிஎஸ் அப்படி ஏதாச்சும் வந்து ஏதாவது ப்ராப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ப்ராப்ஸ் காமெடி எல்லாம் பண்ணியிருப்பாரு. பட் இன்னைக்கு அது இல்ல. பட் அகைன் இந்த கேமுக்கு அவ்வளவு தூரம் போக வேண்டியதும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து லைக் இது வந்து எக்ஸ்பெக்டட் ரெகுலேஷன் வின். நிறைய பேர் வந்து இதை விட ஜாஸ்தியா மோசமா வேற இருக்கும்னு நினைச்சாங்க, இன்க்ளூடிங் யுனைடெட் ஃபேன்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் அ ஃபியூ ஹூ வேர் லைக் ஐயோ நாங்க வந்து ஹண்ட் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டெட்டா தான் 10 கொடுத்துட்டேன். நான் தான் ஆர்டெட்டா ஓகே சொல்லிட்டீங்களா? ஃபுல் 10 on 10 கொடுத்துட்டேன் ஆர்டெட்டா. ஸோ இதுதான் நம்மளுடைய கேம் ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ்.
ஒரு சில பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க யுனைடெட் அப்படின்லாம் காமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க போன ப்ரிவியூ எபிசோட்ல. சிம்பிள் ஃபேக்ட், ரெஸ்பெக்ட் இஸ் a two-way street. நீங்க எங்களுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை தான் நாங்க திருப்பி கொடுக்குறோம். நீங்க எங்க நிலைமையில இருக்கீங்க இப்போ, ட்ரை டு அக்செப்ட் இட். இஃப் யூ கேனாட், இந்த புளிப்பு வேலையை காட்டாதீங்க, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ வந்துட்டு இல்ல புளிப்பா மூஞ்சி நாங்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன்டா, நான் கன்றாவியா இருக்கணும் ஒரு பீரியட்ல ஒத்துக்கிட்டோம். அதை நீங்க ஒத்துக்கிட்டாலும் அதை நம்ம ஒத்துக்கங்க, அவ்வளவுதான். இல்ல ஒத்துக்காம வந்து நாங்க எங்க தாத்தா காலத்துல இது ஜெயிச்சோம், எங்க அப்பா காலத்துல இது ஜெயிச்சோம் பேசிட்டு இருக்க போறீங்கன்னா நாங்க இப்படிதான் பேசுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். அந்த டெலூஷன்ல இருந்தா யூ டிசர்வ் அபியூஸ். டெலுலூஸ் த ஒன்லி சொல்லுன்னு இருங்க, சந்தோஷம் தான். நீங்க அப்படியே இருந்துக்கிட்டு இதுல என்னன்னா அவனுக்கு வந்து இந்த சீசன் ஃபுல்லா செல்சிய பேசுறானுங்க, கடைசியில பார்த்தா செல்சி அவனை இதோட இந்த சீரியல் கேட்டா இன்ஜுரிஸ்ன்றானுங்க. பட் நியூகாஸ்ல் அண்ட் செல்சி ஹேவ் மோர் இன்ஜுரிஸ் than them and they're on top of them. அதெல்லாம் எக்ஸாக்ட்லி போட்டோம். நான் சொல்றது ஒரே விஷயம் தான் சொல்றேன். நம்ம இன்ஜுரிஸ்னு சொன்னப்ப நம்மள கிரை பேபி இதெல்லாம் செய்யாதீங்க, நீங்க ஸ்ட்ராங் கிடையாது, சாஃப்டான பார்ட்டி அப்படின்னாங்க. இப்ப நீங்களும் அதான் செஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல நாங்க சாஃப்டாவே இருந்துட்டு போயிரும். நம்ம கோல் டிஃபரன்ஸ் வந்து அவனுக்கு பாயிண்ட் விட அதிகம். லைக் நிறைய சொல்லலாம் ப்ரோ. அதாவது இந்த பாயிண்ட்ல இருக்கிற காண்டு தான் வெளியே வருது. ஐயே இப்ப இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன்ல வரும் தெரியுமா, பாஸ் எப்படியாச்சும் பாஸ் ஆயிட்டு எங்களை தாண்டி போயிடாதீங்கன்னு நம்ம அதே மாதிரி இருப்போம்னு எதிர்பார்த்தாங்க. நம்ம கொஞ்சம் தாண்டி வந்துட்டோங்கிறது தான் காண்டு, வேற எதுவும் இல்ல. மறுபடியும் சொல்றேன், நீங்க இல்ல நம்மளோட கிளீன் ஷீட் நம்பர்ஸும் அவங்களோட வின் நம்பர்ஸ் ஈக்குவலா இருக்கு. சோ இப்படி இதெல்லாம் பாருங்க, நம்ம கொஞ்சம் இப்படி எல்லாம் ஸ்டார்ட் வச்சுட்டு இருக்கிறப்ப நாங்க ஏங்க சைலண்டா இருக்கணும்? நாங்க பேசதாங்க செய்வோம். இது எங்களுடைய சீசன், நாங்க நல்லா ஆடிட்டு இருக்கோம், நாங்க பேசணும். நீங்க நல்லா ஆடாதப்ப பேசிட்டு இருந்தீங்க. சோ யா, திஸ் இஸ் இட். இஃப் யூ வாண்ட் ரெஸ்பெக்ட், ட்ரை கிவிங் இட். இன்னும் ஒண்ணு யோ, நீ நிறுத்த மாட்டே, நீ எபிசோட் முடியவே முடியாது ப்ரோ. அவனுங்க 2017-18ல டைட்டில்ல ரன்ல இருந்தானுங்க. 100 பாயிண்ட் எடுத்தாவே நீ 80 பாயிண்ட் எடுத்த. அது என்னடா டைட்டில் ரன்? ஒரு 3 அது பார்த்து நானும் பார்த்தேன் இன்னைக்கு, செம்ம காமெடியா இருந்தது. இல்ல இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, டைட்டில் ரன் அப்படிங்கிறது நாங்களும் டைட்டில் ரன்ல இருந்தோம். என்னடா we understand your pain. கிரேஸ் இருந்துப்போம். சரிடா, நீங்க இருந்தீங்கடா, கிளம்புங்க. எப்போ பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் நின்னது பேரு டைட்டில் ரன்னாடா? இல்ல அதுதான் சொல்றேன். லைக் யூசுவலா இதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆர்சனல் ஜெயிக்கணும் ஓகே, பட் உங்க ஃபேன்ஸ பிடிக்காதுன்னு. லுக் அட் தி மிரர் மேன், சீரியஸா லுக் அட் தி மிரர். அவ்வளவுதான் நான் சொல்றத கண்டுக்காதீங்க. சரிடா, போடா காத்து வரல. சும்மா நச ஏதாவது சொல்லிட்டே இருக்கானுங்க அவனுங்க. So that we come to the end of the episode. So உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் பத்தி ஏதாச்சும் சரி ஒரு அஃபெண்ட் பண்ணனும் ஆயிப்போச்சு. கடைசியா இன்னொரு ஒண்ணே சொல்லி அஃபெண்ட் சொல்லி தல. FA கப் ஜெயிக்க ஏதாவது சான்ஸ் இருக்கா? அவங்க அதனாலதான் ப்ரோ நேத்து நிறைய பிளேயர் விளையாடவில்லை. அப்படியா? போன சீசன் 3 வாரம் கழிச்சு 13வது செகண்ட்ல போட்டான் கோல், 13th செகண்ட்ல போட்டான் கோல். அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஆனுவல் அவார்டிங் ஃபங்க்ஷனையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. பிகாஸ் பிளேயர் கெட்ஸ் டிஸ்ட்ராக்டட். இல்ல இருந்தாலும் வந்து ஆணி அப்படியே புடுங்கி அப்படியே வேற பக்கம் இல்ல ப்ரோ, அது வந்து காஸ்ட் கட்டிங் ஃபார் தி ரூஃப் ப்ரோ. அது புது ஓனர் வந்திருக்கான், அவன் கிட்ட சொன்னா ஓட்ட உடசெல்லாம் அந்த பேலஸ்ரா இது நேசமணி மாதிரி ஒருத்தர் கூட்டிட்டு வந்து. So yes, ஹரி கொடுக்காத என்டர்டெயின்மெண்ட் எண்ட் ஆஃப் தி ஷோல நாங்க கொஞ்சம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறோம். So yes, நேசமணி அன்கோ வச்சு ப்ராப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கோம். But yes, thanks a lot for joining me guys. இதுதான் வந்து நம்மளுடைய ரிவ்யூ பிளே ரேட்டிங்ஸ் ஃபார் தி யுனைடெட் கேம். ஒன் மோர் கேம் லெஃப்ட். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ எபிசோட் வரும். அஃப்கோர்ஸ் அகைன் ஹேமந்த் அண்ட் அரவிந்தோட ஷோஸும் வரும் மிட் வீக்ல. டூ வாட்ச் அவுட் ஃபார் தட். அண்ட் எவர்டன் கேமோட ப்ரிவியூ ஹரி கிட்ட இருந்து வரும். Do watch out for that as well. சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா ஃபுல் இன்டெப்த் அனாலிசிஸ் as usual வரும். டிஃபரெண்ட் டீம்ஸ் will be taking care of different parts. இது எல்லாத்தையுமே வச்சு பண்ணுவோம். ஸோ கண்டினியூ யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற என்னெல்லாம் அங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் லாட் கைஸ், தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ டு நைட். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். Come on, Gunners.